கேக்குதா? கேக்குது கேக்குது ப்ரோ. அந்த ரிலீஸ் வந்து யூஎஸ்ல வந்து ஏர்லி மார்னிங் ஷோ வந்து நம்ம ஊர்ல ஆரம்பிக்கிற டைம்ல தான் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அது மாறுமா? இப்போதைக்கு 7 o'clock என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க கோர்ட்டுக்கு. அப்படி அப்படி பண்ணா ப்ரோ அதுவே கரெக்டாக தான் இருக்கும். ஹரிஷ் ப்ரோ அது ஆனா அங்க மோஸ்ட்லி மாறாது பிரீமியர் ப்ரோ. போகுன்றாங்களே ப்ரோ. ஹரிஷ் ப்ரோ அது மோஸ்ட்லி மாறாது. ஏஜிஎஸோட பிளானே தான். அப்படி ஒரே டைம்ல எல்லா இடத்துக்கும் வரட்டும்னா? ஆமா, ஒரே டைம்ல தான் பிளான் பண்றாங்க. ஆமா, அதுவும் ஒரு வகையில ஓகே தான். பட் பிரீமியர்ல நிறைய போகும், கலெக்ஷன் மிஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்றாங்க. மேபி அது படம் நல்லா இருந்தா அது வந்துடும். ஏன் ப்ரோ, நம்ம படத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ப்ரோ. கரெக்டு தான் நீ சொல்லுவ, ஆனா எனக்கு ஓகே தான். ஏன்னா இந்த வாட்டி கரெக்டா நான் ஏர்லி ஷோ பார்க்க முடியாது, இந்தியா டைம்ல தான் நான் பார்க்க போறேன் மோஸ்ட்லி. ஸோ அதனால எனக்கு ஹாப்பி தான். பக்கத்து ஸ்டேட்டுக்காரன் 6 மணிக்கு 4 மணிக்கு பார்த்துட்டு ரிவ்யூ போடுவான். நம்ம அதுக்கப்புறம் போய் பார்க்கணும். ஆமா ஆமா. ப்ரோ கவின் அப்டேட் ஏதாச்சும் இருக்கா ப்ரோ? டெடி பேக்கர் ரிலீஸ் எப்போ? ட்ரெய்லர் வருமா? ப்ரோ இப்போதைக்கு ரிலீஸ் டேட்டே இல்லைல்ல, ஸோ தீபாவளி வரைக்கும் இல்லை, கம்ப்ளீட்டாக பேக்டாக இருக்குது. செப்டம்பரில் கோட்டு, அதுக்கப்புறம் கோட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து நீலகண்டன் இருக்குது, தேவாரா இருக்குது, அக்டோபரில் வேட்டை, அப்புறம் தீபாவளிக்கு அமரன் இருக்குது. கேப்பில் ஏதாவது ஒரு டேட்டில் இந்த டேட்டில் விடுவோம், ஸோ தான் விடுவோம். கங்குவா ஃபார் ஷுவர் மூவ் ஆதா ப்ரோ? இல்லை இல்லை, இது வரைக்கும் அக்டோபர் 10 தான். ஓகே ஓகே. கிளாஷ் உறுதி இது வரைக்கும் அப்படிதான் இருக்கு, இதில் பார்ப்போம். ஸோ பிரசாந்த் ப்ரோ, உங்களை பொறுத்த வரைக்கும் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லையா? போத் ஆன் சேம் டே. கங்குவா வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து எல்லாத்துக்கூடயும் பேசிகிட்டு இருக்காங்க ஹரிஷ். 2 டிசிஷன் எடுக்க போகிறாங்க. பிஸ்னஸா ஸ்டார் டம்மா, இந்த இது இந்த ரெண்டில் ஒரு ஆப்ஷன் எடுக்க போகிறாங்க. ஸோ வெறும் பிஸ்னஸ் மட்டுமே யோசித்து ஒரு நகர்த்தல் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அந்தந்த ஸ்டாருக்கான ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அதுக்கு ஒன்று பண்ணணும். ஸோ அப்போ சூர்யா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, October 10th. ஸோ ஃபேன்ஸோட சென்டிமெண்ட்ஸு எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுல அதையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்குறாங்க. பட் இன்னொரு சைடு ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஜோஷ் வேணும் இல்லை, ஃபேன்ஸாக இருக்கிறது அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன காம்படிஷன் அப்படிங்கிறது தான். ஆனால் ஆக்சுவலாக காம்படிஷன் வந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியல் பயங்கர வயபிள்னு சொல்ல முடியாது. டு பி ஆனஸ்ட்டு, ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு காம்படிஷன் வந்தால் பயங்கர டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா ரஜினி சாருக்கு வந்து இங்கே தெரியும், நமக்கு செம ஹோல்டு இருக்கிற ஒரு ஆள், நார்த் இந்தியா வரைக்கும் பயங்கர ஹோல்டு இருக்கிற ஒருத்தர் மார்க்கெட்டு. ஸோ அப்படிங்கிறப்போ 99% October 10th தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி 1% ஏதாவது முன்ன பின்ன போகலாம். ஓகே. நான் ரொம்ப நாள் ஆகுது ப்ரோ ஒரு பெரிய ஹீரோ கூட கிளாஷ் வந்து சூர்யா அண்ணன். என்ன பிரதர்? இல்லை ரொம்ப நாள் ஆகுது ஒரு பெரிய ஹீரோ கூட கிளாஷ் வந்து அந்த மாதிரி. இல்லை அதுதான் இல்லை, கிளாஷுங்கிறது என்னன்னா ஃபேன்ஸுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும், தீனியாக இருக்கும். ஒரு காம்படிஷனில் வந்து ஜெயிக்கிறதுங்கிறது கண்டிப்பாக ஒரு திருப்பி எல்லாருமே ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி இருக்கும் எல்லாமே. அது ஒரு நல்ல விஷயந்தான். அது ஒரு ஜென்ரல் சென்டிமெண்ட்டாக பார்த்தா லாங் ரன்னில் அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். ரொம்ப கால்குலேட்டிவாக தான் யோசிச்சுக்கிறாங்க.
ரேர் இல்லை இது கேட்கல என்னாச்சு? ஓகே ஓகே. இல்லை இது இதுக்கு இடையில கால் வந்துக்கிட்டே இருக்கு அனாவசியமா. யாராவது ஒருத்தர் கூப்பிட்டே இருக்கானுங்க. நைட்டு 12 ஆளே வந்துட்டாங்க கால்ன்றீங்க. இல்லை நைட்டு 12 மணிக்கு தான் நம்ம ஞாபகமே வருது. உங்களுக்கு என்னன்னே தெரில. நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறானுங்கன்னே ஒரு மாதிரி எனக்கு சந்தேகம். யார் வந்திருக்கான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். காலிங் பெல்ல ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருக்கான். ஏன்னா நைட் நேரத்தில் ஐஸ்கிரீம் நெய் சோறு சாப்பிட்டுருக்கீங்க. நான் என்ன வேணா சாப்பிடுவேன்டா. எனக்கு என்னடா மயிறு, எனக்கு என்ன குழந்தையா குட்டியா, என்ன வேணா சாப்பிடுவேன்டா. எனக்கு இன்னைக்கு வியூவர்ஸ்லாம் வெறுப்பேத்தினுக்கிறீங்க. நைட் ஆனா நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறது. இல்லஜி நாங்கெல்லாம் இருக்கோம், எங்கெல்லாம் விட்டுட்டு சாப்பிட்டுக்கிறீங்கன்றேன். ப்ரோ என்ன ப்ரோ, வாங்க ப்ரோ எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். இல்லை இன்னைக்கு என்னமோ தோணுச்சு, சரி ஒரு ஐஸ்கிரீம் திம்போம் அப்படின்னு யோசிச்சேன். இந்த ஸோ அதனால சின்ன சின்ன இவ்வளோதான் ப்ரோ, நம்ம ஃபன் இவ்வளோதான். இந்த ஐஸ்கிரீமு நைஸ் ஒரு இதெல்லாம் தான் நம்ம ஃபன்னு. ஜாலியா மேரேஜ் பண்ணலையா? நான் உங்களை நேத்தே முந்தானத்து கேட்க வந்தேன். அப்படியே இல்லைங்க, அது ஒரு பெரிய இதுங்க. அது ஒரு நாள் கிளாரிஃபை பண்ணுறேன். கண்டிப்பாக பண்ணல நடந்துச்சு. அதுக்கப்புறம் பலது நடந்துச்சு. பர்சனல்லாம் விடுங்க, அதாவது ஜாலியாக பேசுங்க. அதான் சரி ஓகே ஓகே ப்ரோ. அதை விடுங்க. டிவிக்கே ஃபிளாக் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க, அதை சொல்லுங்க. இன்னைக்கு ஒரே சண்டையாச்சா? இன்னைக்கு தான் இப்பதான் நாங்க 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பேஸ் போட்டு இல்ல சண்டை ஆகி சட்டையை பிடிச்சி. நானும் பார்த்து யாரோட சண்டை? பிரசாந்த் ரிப்ளை பண்ணிட்டே கண்டினியூஸா. யாரோட சண்டை இல்ல, நம்ம கிங்ஸ்லின்னு ஒருத்தர் ஒரு ஞானி வந்தாரு. அந்த ஞானியோட வந்து ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அவருக்கு யாரு சப்போர்ட்டர், நீங்க யார் சப்போர்ட்டர்? ரஜினி சார் சப்போர்ட்டர் அவர் சொல்லிக்கிறாரு. அவர் வந்துட்டு ஒன்று பேச, நாங்கள் ஒன்று பேச. 20,000 உங்களதெல்லாம் என்னையா ஸ்பேஸ்? நாங்கள் 1500 1600 ரூபாய் வச்சு ஸ்பேஸ் நடத்துனீங்க. என்னையா ஸ்பேஸ் இது? டம்மி ஸ்பேஸ். அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? ஆளை பிடிச்சி ஐயப்பன் உள்ள இருக்க போறான். இல்ல உங்களுக்கு என்ன ஒன்று பரவாயில்ல தெரியுமா? எனக்கு ஸ்கெட்ச் போடுவாங்க. இப்போ இங்கே வார்த்தாடே அப்படியா இருடா, நான் ரஜினி பண்ண இறக்குடா, இவனை செய்யுங்கடா அப்படின்னு சொல்லி கார்ல கொடி வச்சு இல்லையா கத்தி? அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேங்க. நான் உன்னையே சொல்லையா, உன்னை விட கிரைம் வந்து ஐயப்பன். நீ வந்து இங்கே டேரக்டா சண்டை போட்டு போயிடுவ. நான் சொல்றது கிரைம் ஐயப்பனை பத்தி பேசிட்டு இருக்கேன் நான். இதுக்கு 4 ரஜினி பண்ண இருக்கணும். நான் ஒருத்தன் போதாதா? என்ன ஆரம்பிச்சேன்? நீ ஜெயலலிதானா கொடி மாட்டினே இல்ல வம்புலுக்குன்னு ஆயிடுச்சுன்னா நம்ம டைரக்டா எடுத்துருவோம். அவர் ஒரு ட்வீட் போட்டாருன்னா அவரை போட்டு அடிச்சுன்னுக்குறாங்க. நான் என்ன தப்பா போட்டேன் எனக்கு புரியல. எனக்கு தப்பா போட்டேன். அவர் கட்சி ஒண்ணு பாருங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஒண்ணுமே போடலைங்க, தப்பால எதுவுமே போடல. கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அந்த கட்சிக்கு வாழ்த்துக்கள். அவரு கொடியை லான்ச் பண்ணியிருக்காரு, அதுக்கு வாழ்த்து தான் சொல்லணும். நம்ம அதை தாண்டி ஏதாவது தப்பா போட்டிருக்குமா? அந்த யானைக்கு ஒரு இது போட்டீங்களா? இஸ் இட் ட்ரூ அப்படின்னு தான் போட்டிருந்தேங்க. அது ஒருத்த போட்டிருந்தான், அதை எடுத்து போட்டு இந்த மாதிரி விஷயம் இருக்கா? நீங்க 2 விதமா போட்டிருந்தீங்க. அஜித் வந்து நடந்து போற மாதிரி கொடியை வச்சுன்னு அதுக்கும் போட்டீங்க. அது வந்து அது ஃபன் தானங்க. அஜித் வந்து கொடியை பிடிச்சிட்டு போனா உங்களுக்கு பெருமை தானங்க. இல்ல பெருமை யார் சொன்னது? நீ சொல்லிக்கலாமா? நீயே சொல்லிக்கலாமா? நான் யார் சொன்னது? ஸ்டாலின் போட்டிருந்தா பெருமைப்படுவாப்புல. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம். இதெல்லாம் என்ன பண்ணி இதெல்லாம் ஏன் கோச்சு? அவ்வளவுதான். சின்னதெல்லாம் ஃபன்னா பார்க்கணும் இல்லையா? ஒரு சில விஷயங்கள்ல என்ன லைஃப்ல வந்து எல்லாரும் எப்ப பார்த்தாலுமே வந்து அப்படியே வந்து இதா முரட்டத்தனமா இறங்கி ஒரு காமெடி ஒரு விமர்சனம் எல்லாம் வைக்க முடியாதுன்னா யாரையுமே பண்ணக்கூடாது. ஜாலியா தான் போட்டு இருந்தாரு அவரு. 2 பக்கமும் அடிச்சிருந்தாரு. அங்கேயும் அடிச்சாரு, எங்கேயும் அடிச்சாரு, உங்களையும் அடிச்சாரு. யாருமே அடிக்கலங்க. இதெல்லாம் அடிக்கிறதா? நம்ம பண்றது எல்லாமே ஷேர் தான். நம்ம பண்றது எல்லாமே ஷேர் தான் பண்றோம். யாரோ ஒருத்தர் போட்டதை எடுத்து நல்லா இருக்கே ஓகே ஷேர் பண்ணுவோம். சும்மா சொன்னேன் நீங்க ஷேர் பண்ணீங்க. புஷானந்த் அழுது பார்த்துட்டு உண்மையில பார்த்து சிரிப்பு வந்துச்சு. இன்னும் இப்பயே அழுகுறாரு அப்படின்னு போட்டேன். அவர் இது சும்மா ஃபன், அவ்வளவுதான். அது நீங்க இல்லன்னு மறுக்க முடியுமா? யாராவது புரியல எனக்கு. ஆனந்தோட கண்ணீர் தான் ஆனந்த கண்ணீர் தான். என்ன பண்ண முடியும்? நான் பாக்குறது பார்வை தானே. இல்ல இந்த ராபின்சன் விஜய் ஃபேன்ஸ் கமெண்ட் இருக்கானுங்களா, ஒரு முக்கி அந்த பக்கம் 4 பேர் இழுத்து விடணும் அப்படின்ட்டு வந்து ரயில் மாதிரி வந்து மோதிரம் அப்படி வரும் ராபின்சன்.
ஒஸ்ட் இங்க ஒஸ்ட் இத கூட சும்மா இருந்தவன் மன்னிச்சிடலாங்க. தங்கலான் படம் பார்க்காம வந்து ரஞ்சித் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல இந்த வாண்டடா வந்து அடி வாங்கி அது பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு ராபின்சன். நம்மளுக்கு வந்து சரி ஓகே ப்ரோ ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்ல அது ஒன்றும் இல்ல இல்ல, ஏன் அப்படி பண்ண பிரச்சனை ராபின்சன்? பண்ணி படமே பார்க்காம ஏன் நீ வந்து இப்படி? படம் பார்க்கலன்னு தெரியுமா ம். நீ தானே மியூட்லயே இருந்த, இன்னைக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னைக்கு முடிஞ்சுச்சுன்னு சொன்ன. டாக் ஆஃப் த டவுன் வாங்க அந்த டிவிக்கு அது பேசுவோம் இருக்கட்டும், நீ தானே பேசுற. அதுதான் நம்ம இது மெயின் என்ன? என்ன இங்க இல்ல கார்த்தி கரெக்ட் என்ன கரெக்ட் ராம் கரெக்ட் கார்த்தி ஹரிஷ். ஆக்சுவலி நீங்க கேட்டீங்க தமிழ்நாட்டுல ஆனா அவர் கார்த்தி அப்படியே போயிட்டாரு, மைக் விட்டு போயிட்டாரு. தமிழ்நாட்டுல 151 கட்சி இருக்கா 2021 எவ்வளவு கட்சி இருந்துச்சு கார்த்தி என்ன ரமணா 150 இல்ல விஜய் சொல்லு சொல்லு ரமணா என்ன விஜயகாந்த் மாதிரி தெரியும் ஸ்டேட்டஸ் இல்ல சொல்றாங்க. 151 ஒரு கட்சி ஓவர் இருக்கட்டுமே வந்திருக்கு என்னப்பா இல்ல இப்போ ஒரு புதுசா 151 இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் 150 151 வந்து ஜாயின் ஆயிருக்கு இப்ப ம்ஹும். ஆனா ஆனா இவ்வளவு பிரசாந்த் ப்ரோ கட்சிக்கும் இது துடிக்காத அஞ்சு சரி திமுக இதுல ஏன் சொல்லுங்க இதுக்கு இல்ல துடிக்குது? ஒருத்தர் இல்ல ஒரு இல்ல அஞ்சு இந்த கட்சி இதுல தாண்டி சொல்லுங்க இல்ல அங்க வந்து ஒருத்தர் சரியா நீங்க இல்ல சொல்லல இல்ல ஒரு நீங்க ஒரு 10 அந்த கட்சி ஒரே தாண்டி ஒரு 11 கட்சி இல்ல ஒரு நிமிஷம் திமுக அதிமுக மதிமுக தேமுதிக பாமக விசிக பிசிகே இந்தியன் காங்கிரஸ் அதுக்கப்புறம் காங்கிரஸ் காங்கிரஸ் இதை தாண்டி அடுத்த இன்னொரு கட்சி போய் சொல்லு பார்ப்போம். புதிய தமிழகம் ஆம், இல்ல இதெல்லாம் இதே வந்து 150 இருக்குல்ல இல்ல ஒரு 20 சொல்லு பார்ப்போம். போ- ஆ, ஒரு 20 சொல்லு 25 சொல்லு பார்ப்போம். நான் புதிய என்ன சொல்ல ஒரு தமிழகம் 100 கட்சிகள் இருக்கு ரெஜிஸ்டர் ஆன கட்சிகள் இருக்கு இரு 100 இரு வேணாப்பா நீ இன்னொரு இரு 10 சொல்லு. நான் சொன்னதுக்கு இரு அப்புறம் இன்னொரு 10 புதிய சொல்லு புதிய பார்ப்போம். சரி இது தமிழகம் நீ சரி இரு புதிய தமிழகம் விட்டுருங்க அவங்க எல்லாம் வந்து இரு அவன் இரு இரு தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆம், ஏங்க இது நீ இருக்கட்டுங்க சரிங்க எத்தனையா போயிருவீங்க? அதிகபட்சம் 20 போவீங்களா 25 இரு போவீங்களா? என்ன போயிருவீங்க? லட்சிய அதுக்கு திராவிட மேல என்ன பண்ண முன்னேற்ற முடியும்? கழகம் நம்ம டி ராஜேந்திரன் இரு ஓகே ஏங்க விட்ட கார்த்திக் ஓகே கட்சி கார்த்திக் கூட ஒரு கட்சி வச்சிருக்காரு சொல்லிருக்கீங்க பாருங்களேன் ஃபார்வர்ட் பிளாக் ஃபார்வர்ட் பிளாக் அவர் ஃபார்வர்ட் வச்சிருக்காரு. பிளாக் ஃபார்வர்ட் பிளாக்னு மன்சூர் வச்சிருக்காரு அலிகான் அவரு. ப்ரோ. ஓகே மன்சூர் அலிகான் ப்ரோ ஒன்னு இருக்கு பகுஜன் சமாஜ் கட்சி அதே ஏங்க மாதிரி ஏங்க விடுதலை சிறுத்தை மாதிரியே இப்போ என்னன்னா அதிகபட்சம் நீங்க இவன் சொல்றான்ல 150 கட்சின்றானே 150 கட்சிலாம் உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? இந்த கட்சி கண்டிப்பா டாப் 5 ஒரு கட்சி. அதனாலதான் இது பேசுறோம். அதை விட்டுட்டு சும்மா வந்து 150 கட்சி இல்ல இருக்கு பிரசாந்த் ப்ரோ 152 ஒன்னே ஒண்ணு ப்ரோ கட்சி இல்ல நீங்க இப்ப இதெல்லாம் சொல்லுங்க ப்ரோ 150 ஆக்சுவலி அது நீங்க கட்சி போட்டீங்கல்ல வன்மத்துல இல்ல பேசுறது. நீங்க ஆக்சுவலி ஏன் ப்ரோ இப்படி போட்டீங்க ஒரு ஜென்ரலா உங்களை கேக்குறேன் நீங்க அது போட்டனால்தான் ரொம்ப இரியா கான்ஃபிளிக்ட் ஆயிருக்கு ராபின்சன், அதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு அதை ஆன்சர் சொல்லு. விட்டுருக்கலாம்ல அது எதுக்கு 150 கட்சி போட்டீங்க இருக்குல்ல, அது இன்னைக்கு எதுக்கு இந்த கட்சிக்கு மட்டும் ஆமா திமுக தக தக தகன்னு குதிக்குது? ம், வெறும் விஜய் ஒரு ஆக்டரியா ஒரு டாப் பிரசாந்த் என்ன ஆக்டர்ல போட்டாரு இருக்கிறாரியா கேளுங்க. பிரசாந்த் என்ன விஜய் ஒரு பெரிய போட்டாரு என்ன ஆக்டர் போட்டாரு பிரசாந்த் யோ என்னையா நீ இல்ல கார்த்தி அவர் அது என்ன விஷயமே போட்டாரு? தெரியாம இருக்கு போய் பிரசன்ட் கேள் அவர் என்ன போட்டிருக்கு போ பயம். நீங்க வேத என்னங்க நாயகனா போட்டீங்க? பயம். இதோ, என்னையா போட்டாங்க என்னங்க போட்டீங்க? என்ன போட்ட மறந்தே போச்சு என்ன போட்டாங்க போரில் போற களத்தில் நிக்கிறவனுக்கு ஒரு தைரியம் வேடிக்கை பார்க்கறவனுக்கெல்லாம் வரலாறு இல்லைன்னு போட்டேன். அது உண்மைதான். எல்லாருக்கும் போட்டோம் காமனா சொல்லணும். எந்த ஃபீல்டா இருந்தாலும் களத்தில் நிக்கிறவனுக்கு தான் வரலாறு. ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கறவனுக்கு வரலாறு கிடையாது. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அது தப்பு இல்லையே. அவர் அப்படிதானே இவ்வளவுதானே போட்டிருக்காரு. நான் இதை தாண்டி வேற எந்த டெரகேட்டரியாவும் எதுவுமே பேசுறேன். வேற எந்த பேருமே குறிப்பிடலைங்க. ட்ரிகர் ஆயிட்டாங்க. இத இல்ல இல்ல நீங்க இதை தாண்டி குறிப்பிட்டோமா நீங்க இல்ல சீரியஸாவே கேக்குறேன் இல்லையா உங்களுக்கும் தெரியும் இல்ல இல்லையா நீங்களே அன்னைக்கு என்ன சொன்னீங்க வந்து ஒரு நான் என்ன கேட்கிறேன் ராபின் சார், இதுக்கெல்லாம் சூத்து குடையுதுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது ராபின் சார். அது விட்டு புரியுதா? அது இது டெமோக்ரஸியே கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஒரு ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு பேசிக் கமெண்ட் இருக்குல்ல, அதாவது இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோ, அன்டெமோக்ராட்டிக்கா தினம் வந்து 2000 கமெண்ட் போடுறீங்க. டே பாண்டா பூப்ஸ் தெரியுதுரா அது தெரியுதுரான்னு, நம்ம அதையவே ஜாலியாக சிரிச்சுட்டு போயிடுறோம். ஏன்னா பப்ளிக் ஃபாரத்தில் இருக்கிறோம், கண்டிப்பாக ஒரு 50 பேர் அசிங்கமாக போடதான் செய்வா, போடான்ட்டு போகிறோம். டெமோக்ராட்டிக்காக ஒரு ஜாலியாக ஒரு கமெண்ட் பண்ணுறது கூட ப்ராசஸ் பண்ண முடியலன்னா பொலிட்டிக்ஸ்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வெரி சிம்பிள், தட்ஸ் ஆல். நீங்க யாரா திட்டுனா கூட அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. அது எனக்கு எப்படி புரியல நீங்க. நான் யாரையா சீரியஸ் எடுத்துக்கிறேன் நீ சொல்லு. இல்ல ராபின் சார், காலையில இருந்து உங்க சைடுல வந்து அம்மா கைய தட்டி விட்டுட்டாரு அப்படி இப்படின்னு வீடியோ பரப்பிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப அதையும் ஒரிஜினல் வீடியோ வந்துருச்சு. இதுக்கு இன்னும் எவ்வளவு நாளையா இந்த மாதிரி பழைய டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க? புதுசா யோசிங்கயா. ஹரிஷ் அது காலையிலேயே நான் பார்த்தேன் ஹரிஷ். அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அவரு போய் கட்டி பிடிச்சி தான் வந்து வீடியோ வந்துருச்சு. இவங்க தேவையில்லாம அதை பரப்பிட்டு இல்ல நான் என்ன தருணேன் இல்ல தருணேன், அதாவது அம்மாவை பெற்றோரை அவமதித்த விஜய். ஏண்டா அவமதிக்கிறதா கூப்பிடாமே இருந்தாதாண்டா அவமதிக்கிறது. கூப்பிடாம வீட்லயே வச்சுட்டு வந்துருக்கலாம்ல கம்முன்னு.
இது நீ பத்தி அதான் இல்ல பண்ணணும்னு பண்றாங்க ஜி, வேற இல்ல ஒண்ணும் கிடையாது. கூப்பிட்டு எவனாவது அவமதிப்பானா? அவங்க பெத்தவங்க விட்டு கொடுத்துருவா. அப்படி ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல எந்த ஆக்டர் ஆகட்டும், விஜயன் இல்ல எந்த ஆக்டர் ஆகட்டும், அப்படி வந்து பெத்தவங்களை விட்டு கொடுத்துருவாங்களா? என்ன அது? என்ன மாதிரி நெரட்டிவ் செட் பண்றீங்க? அப்படியே கூப்பிட்டு வந்து பண்ணா அது நெகட்டிவ் ஆகும் கூட ஒரு மனுஷனுக்கு தெரியாது. இல்ல ஹரிஷ், நான் என்ன சொல்றேன், விஜய் வந்து பொலிட்டிக்ஸா எதிருங்க. இந்த அவர் சொன்ன அறிக்கையில தப்பு, அவர் வந்து பாத்தீங்கன்னா தைரியமா இதை பேசல, இந்த இஷ்யூல வந்து அவர் வந்து ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கல, இதெல்லாம் சண்டை போடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுவே பெத்தவங்களை மதிக்கல, பெத்த வந்து கூட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் கையை பிடிச்சிட்டு நடக்கல, பெத்தவங்களை கட்டி பிடிக்கல, இதெல்லாம் என்னையா? பெத்தவங்க அவருக்கு தெரியாதா? உனக்கு அவன் பெத்தவன் எப்படி பார்த்துக்கிறன்னு தெரியாதா? நீ இப்போ ஒருத்த வந்து ரேண்டமா ஒருத்த வந்து ராபின்ஸா என்ன உங்க அப்பா அம்மா ஒழுங்கா பாத்துக்கிறலையே பாத்துக்கிறனா காது மேல அறிவு அந்த மயிறு எங்களுக்கு தெரியும் வேலையை போடுறாங்க. ஜி அவர் என்ன சின்ன குழந்தையா முதல்ல போயிட்டு கட்டி பிடிச்சிருந்தேன், அதெல்லாம் வந்து எங்க பேரண்ட்ஸ் எங்களுக்கு பாத்துக்க தெரியும்டா, நீ வேலையை படுறாங்குவான். ஒரு நல்ல பையன் அதை சொல்லுவான். அதனால பர்சனல் இமேஜ்ல எப்பயுமே அரசியல் வந்து பெருசா பாதிக்காதுங்க. பர்சனல் இமேஜ் இல்ல கார்த்தி, நான் என்ன சொல்றேன், அல்ல அது யாருக்குமே பாதிச்சது இல்லை. எம்ஜிஆருக்கு பாதிச்சது இல்ல, கருணாநிதிக்கு பாதிச்சது இல்ல, என்டிஆருக்கு பாதிச்சது இல்ல, யாருக்குமே பாதிச்சது இல்லைங்க. எல்லாருமே இப்போ பவன் கல்யாணுக்கு பாதிச்சது இவனுங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் மீறி ஐயா கலைஞர் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் ஒன் வைஃப் இருந்தாலும் அந்த குடும்பத்தை அவ்வளவு பாதுகாப்பா அவ்வளவு சூப்பரா பாத்துக்கிட்டாங்க. அதனாலதான் ஒரு வரலாறு இன்னைக்கு ஏன் கலைஞர்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஏங்க அவன் சூப்பரா பாத்துக்கிட்டாலும் சரி பாக்கலாலும் சரி, அதை பத்தி யாரும் கேர் பண்ண இல்லையா? அந்த வைப்ஸ் எல்லாம் இல்லாம அவங்க இவ்வளவு பெரிய தலைவர் அவங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு யாரும் ஓட்டு போட்டாங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. குடும்பத்தை பாத்துக்குங்க, பாத்துக்காம போங்க, தெருவுக்கு போங்க, அது எனக்கு தேவையே கிடையாது. அப்பதான் மக்கள் நினைப்பாங்க. நான் அதை சொல்றேன், நானு அப்படி குடும்பத்தை பார்க்காதவன் பெரிய தலைவன் ஆகவே முடியாது. நான் சொல்றேன், அவன் சொந்த குடும்பத்துக்கே அவன் எதிரியா சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறவன்லாம் இருக்கான்ல, மிகப்பெரிய தலைவன்லாம் ஆக முடியாது. எல்லாருமே அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப பாசமா இருந்திருக்கிறாங்க. எம்ஜிஆர் எல்லாம் வந்து அவங்க அம்மாக்கெல்லாம் அவ்வளவு பாசமா இருந்த ஒரு மனிதன். இன்னொன்னு அவங்களை சுத்தி இருக்கிறவங்க அது எல்லாருமே இருப்பாங்க. பர்சனல் லைஃப்ல யாருக்குமே டேமேஜ் ஆகாது. இல்ல கார்த்தி, நான் என்ன சொல்றேன்னா அதை சொல்றப்ப ரொம்ப கவலையா இருக்குங்கிற. இது இவருக்கு மட்டும் சொல்ல, நானு யாருக்கா இருந்தாலும் அதை சொல்லக்கூடாதுங்க. ஏங்க எப்பயுமே உங்களோட வீக்னஸ் பாயிண்ட் தாங்க அடிப்பாங்க. எப்பயுமே உங்ககிட்ட வீக்கான பாயிண்ட் என்ன இருக்கோ அதுதாங்க அட்டாக் பண்ண வந்து ஒருத்தன் வந்து உங்களை அடிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னா எங்க அடிக்கணும்னு நினைப்பானா? உங்களுக்கு வீக் பாயிண்ட் ஏதோ அதுதான். இது வந்து ஹிட்டிங் பிலோ தி பெல்ட்டியா, அதாவது இது ஹிட்டிங் பிலோ தி பெல்ட், அது ரொம்ப தப்பியாது. இங்க அரசியல்ல பெல்ட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அவ்வளவுதான். இங்க வந்து அப்படி கிடையாது கார்த்தி, ஒரு காலத்துல சண்டை தான். அதெல்லாம் வந்து பிலோ தி பெல்ட்டும் கிடையாது. கலைஞரே வந்து அழகிரியை வந்து ஒதுக்கி வச்சவரு கலைஞர். எல்லாரும் தூக்கி போட்டு அடிக்கிறது தான். அதெல்லாம் இங்க வந்து இப்படிதான் போடணும் அப்படிதான் போடணும். ஒரு காலத்துல அந்த பேசிக் நாகரிகம் ஒன்று இருந்துச்சியா, அது ஒரு பேசிக் நாகரிகம். நீங்க எந்த காலத்துல நீங்க பாத்தீங்க? எந்த காலத்துல பாத்தீங்க? ஜெயலலிதாவை பார்த்தா கலைஞர் எம்ஜிஆர் நீங்க பாத்தீங்க? அப்ப பாத்தீங்களா? அப்பெல்லாம் மேடையில பேச நீங்க பாத்துருக்கீங்க? சும்மா ஏங்க இதெல்லாம் இன்னைக்கு ஆக்சுவலா வந்து சோசியல் மீடியா எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறதுலாம் 10%. திருப்பி சொல்றேன், நீ சொல்றது அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காண்டி அது முழு உண்மையாயிருது. இன்னொன்னு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் நானு, அவரோட பேச்சுகள் நான் தெளிவா சொல்றேன். இரு நான் சொல்றேன் உனக்கு, அவரோட பேச்சுல சிலதெல்லாம் ரொம்ப ஆக்வர்டா ரொம்ப தப்பா இருந்தது. ஆனா முக்காவாசி பேச்சுல கெட்ட வார்த்தை இருக்கலாம், சொல்ற கருத்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு ப்ராப்பர் திமுக சொல்ற என்ன கருத்து ஸ்ட்ராங்கான கருத்து, ஏதோ ஒரு கருத்து சொல்லுங்க. கார்த்தி ஒருத்த வந்து 2 கெட்ட வார்த்தை போடுறான் அப்படிங்கறக்காண்டியே வந்து பாத்தீங்கன்னா அவன் சொல்ற கருத்து முழுவதும் தப்பா இருக்கும். ஏங்க நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினதுல ஏதோ ஒரு நல்ல கருத்து சொல்லுங்க. அவரோட கருத்தை கேட்டுட்டு நான் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவ்வளவு ஒரு நல்ல கருத்து பேசுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன்றேன். 2-3 வீடியோ எடுக்கிறேன். இல்ல தேடி எடுத்துட்டு வாங்க. ரொம்ப நல்ல கருத்து எல்லாம் பேசுறாரு போல இருக்கே, நான் கேட்கணும். உனக்கு வந்து அவர் கெட்ட வார்த்தை பேசுறாரு அப்படிங்கறக்காண்டி அவர் கெட்டவருங்கிற அப்படியெல்லாம் நம்ம பண்ண முடியாது. நான் ஏன் கெட்டவனு சொன்னேன் அவனை? இல்ல பிரசாந்த் ப்ரோ, இல்ல இப்போ கெட்ட வார்த்தை சொன்னா அவன் ஒரு அபியூசருங்க. நான் இங்க பாருங்க, அவன ஒரு அபியூசரை தான் நான் பாப்பேன். சரியா? அவன் என்ன ஒரு சொற்பொழிவாளரா? அதெல்லாம் கிடையாது. நான் அபியூசரா தான் பாப்பேன். அவன் இல்லைங்க, அவன் பாவம் பாத்தீங்களா, இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. அவன் அபியூசர், அவ்வளவுதான். ஸ்டேஜ்ல வந்து
அவன் பேசுறது தப்புன்னு நினைச்சு தெரிஞ்சே பேசுறான் அப்படின்னா தெரியாம பண்றது தப்பு. தெரிஞ்சே ஒரு விஷயத்த பண்றான் இல்லையா அப்படின்னா இன்னைக்கு அவனையே அதெல்லாம் நான் வந்து பண்ணலையா இல்லைங்க இல்லையா அவன் இல்லையா யாரு தெரியுமா அந்த அவனுக்கு அரெஸ்ட்க்கு அப்புறம் அதெல்லாம் நான் யாராச்சும் பண்ணோம் சரி ஓகே ரைட் சரி தெரிஞ்சுட்டானா இது உன் இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல ப்ரோ, அபியூஸ் பண்றது மட்டும் கிடையாது. நீங்க எங்க வேணா சோஷியல் மீடியா இந்த மாதிரி ஏதாவது பண்ணா பரவாயில்ல. அபிஷியல் கட்சி மேடையில உட்கார்ந்து அதை அலோவ் பண்றதுன்றது எப்படி ப்ரோ அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இல்ல அது இப்போ வந்து அந்த அரெஸ்ட்க்கு அப்புறம் அவ்வளவு கெட்ட வார்த்தைகள் பேசுறது இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ரைட் ப்ரோ அப்புறம் கூட வந்தது ப்ரோ வீடியோ, யாரும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதும் இல்ல, ஓகே இவங்களும் கண்டுக்கிறது இல்ல. பார்க்கலாம். அதே மாதிரி இது வந்து வீடியோல வந்தது வராம இன்னைக்கும் அந்த கட்சியில வந்து மேடையில, நான் அந்த கட்சின்னு சொல்லக்கூடாது தெரியாம, பட் எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏங்க இப்பெல்லாம் ரொம்ப கம்மிங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான பேசிட்டு ஜெயலலிதா வந்து புடவையெல்லாம் உருவியெல்லாம் அமைச்சுட்டாங்க சட்டசபையிலே வச்சுட்டு. அதெல்லாம் சும்மா என்னங்க இன்னும் அரசியல் வந்து நாகரீகமாயிடுச்சு அதுன்னு அதுக்கு முன்னாடி நாகரீகமா இல்லைங்க. இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு மாறிடுச்சு. இல்ல கார்த்தி, இப்பதான் நாகரீகமா இருக்கு. அப்பெல்லாம் இப்படி சோசியல் சொல்லப்போனா மீடியான்னு ஒண்ணு இல்ல, அதனால தெரியாம இருந்தது. நமக்கு இப்ப எல்லாமே தெரியுது. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியாது. இல்ல கார்த்தி உங்களுக்கு தேவை என்னன்னா உங்களுக்கு நேத்து நடந்தது முந்தா நேத்து இல்ல நடந்தது கார்த்தி தெரியும். எம்ஜிஆர் அதை இப்போ தாண்டி எம்ஜிஆர் மற்றது இப்ப தெரியாதுன்றதான் எம்ஜிஆர் நான் பேசுறேன். வந்தாவே நெகட்டிவ் ஆகிடுவாங்க bro. இல்ல கார்த்தி ஆமா அப்பயும் எம்ஜிஆர் நெகட்டிவ் தானே. அப்பயும் எம்ஜிஆர் மேல எவ்வளவு விமர்சனம் இருந்துச்சு. அப்படின்னு இப்போ இன்னும் அதிகமா அவருக்கு இருக்கும் என்ன எனக்கு தெரிஞ்சு. தமிழ்நாட்டுல வந்து 80% ஓட்டா வந்துருச்சு அவருக்கு. அப்பயுமே அவருக்கு வந்து நெகட்டிவா தாங்க இருந்துச்சு. அவர் மேல வந்து மிகப்பெரிய விமர்சனம் இருந்துச்சு. இல்லாமலாம் இல்லையே. ஏங்க 77 சரி 80ல வந்து இல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தோத்துட்டாருங்க அவரு. 2 சீட்டு தான், 2 தோத்துட்டாரு எம்பி மீன்ஸ் சீட்டு. அவரு அப்புறம் அவர் அதுக்கப்புறம் மேல வந்து எவ்வளவு அதுக்கப்புறம் விமர்சனங்கள் இருக்கு. 132. அவர் செத்து போயிட்டாருன்னா 1980ல அவர் செத்து போயிட்டாருன்னா பிரச்சனை பண்ணவங்க தான் அவங்க. அவர் இல்ல செத்து போயிட்டாருன்னு பிரச்சனை 1980ல பண்ணவங்க தான் அவங்க. என்ன நடந்ததுன்னா 2 சீட்டு எம்பி சீட்டு. அதுக்கப்புறம் ஆட்சி கலைச்சு எலெக்ஷன் நடத்தினாங்க 132, 50%. அரசியல்ல வந்து நோ மர்சிங்க அவ்வளவுதான். மர்சிலாம் கிடையாது. ஐயோ இப்படி பேசுறீங்க அப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது. யாரா இருந்தாலும் சண்டை பிலோ த பெல்ட் அந்த பெல்ட் இந்த பெல்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. பேண்ட் சட்டையெல்லாம் வேட்டி உருவிட்டு அடிக்கிறது தான் அரசியல் அவ்வளவுதான். அது யாரா இருந்தாலும் அப்படிதான். எல்லாருக்கும் அப்படித்தாங்க. என்டிஆர் என்னங்காச்சு என்டிஆர் வந்து எம்ஜிஆருக்கு மேல அங்க என்னாச்சு அவர் தோக்கு அடிச்சு அவர் கட்சி விட்டு அவர் தூக்கி வெளில அமிச்சுட்டாங்கல்ல. யார் மறுமகனே அமிச்சா? வந்துட்டாரு. இவங்களே தான் அமிச்சாங்க. கட்சியில இருக்கவங்களே தான் அமிச்சாங்க வர. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ணன்றாருங்க இவரு வந்து. அன்னைக்கு ஒருத்தர் வந்து சொன்னாரு அவரை திட்டாதீங்க அந்த மாதிரி. ராம்சன் நீ அவர் சொல்லியிருந்தா வந்து கூட ஒரு நான் குழு கோவப்பட்டிருக்க தலைவரா மாட்டேன் ராம்சன். கட்சியிலிருந்து அவரை இல்லையா நீ குழு சொல்லியிருந்தா கூட தலைவரா கட்சியிலிருந்து போட்டிருக்காங்க. சொன்னாலும் நீ கேட்கறது இல்ல. சொல்லியிருந்தா கூட சிவாஜி நீ கிருஷ்ணமூர்த்திய சொல்லியிருந்தா கூட ஒரு கட்சியிலிருந்து சொன்னாலும் நீ சிவாஜி சொல்லியிருந்தா கூட கிருஷ்ணன் நான் வந்து கோவப்பட்டிருக்க மாட்டேன். நீ சொல்லியிருந்தா கூட ஏத்திருப்பேன். இல்ல அவரு சிவாஜி சொல்றாரு பாத்தீங்களா. கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் கட்சியிலிருந்து கண்டுக்கிறது இல்ல. சொன்னாலும் அவங்க மேல கேட்கவே மாட்டாங்க. லோக்கல் ஆளுங்களும் இல்ல கேட்க இப்ப மாட்டாங்க. இப்ப ஒரு என்ன வேணா குழு பேசிட்டு தலைவரா போங்க போட்டாங்க. ஏதோ அப்படின்னு. ஒரு பேச்சு போட்டிக்காக டிஎம்கே ஒரு பேச்சு போட்டிக்காக குழு தலைவரா போட்டிருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க என்ன மாதிரி போயிட்டு என்ன இருக்கு. அபியூஸ் காம்படிஷனா? அவங்கெல்லாம் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என்ன நீ நீக்கிட்டுனா திருப்பி பேசுவாங்க. அவங்களாம் கட்சியில இருந்தே அவங்கள வந்து கண்டுக்கிறது இல்ல. அவங்க வந்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டு அது ஒரு நரேட்டிவா செட் பண்ணி போயிட்டாங்க. நீ கேட்ட ப்ரோ பிரசாந்த் ப்ரோவர் இறங்கி ஓட்டாரு. இல்லைங்க அவர் யாரு சப்போர்ட் பண்றதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்ல. சம்பந்தமே இல்லாம சப்போர்ட் பண்ணா என்ன அர்த்தம்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தா இல்ல அதெல்லாம் அவர் பேசிட்டு என்ன இருக்கீங்களா? சொல்ற வராரு, ஐயோ நாகரிகமான அரசியல் இருக்குது, அப்படி முன்னெடுத்து போவாங்க அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். அவனுக்கெல்லாம் எப்படி சப்போர்ட் நீ பேசியா? அவனை பத்தி நீ பேசு பாப்போம். யாருமே பேச மாட்டாங்க, சப்போர்ட் பண்ணி பேச ஒன்னே மாட்டாங்க அப்புறம் டிஎம்கே சைட்லயே. அவன் பேசுற மாதிரி தான் அவனுக்கு ரிப்ளை கொடுப்பேன். ஆமா டிஎம்கே யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டான் பண்ண அவனுக்கு. மாட்டாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க. இவர் வந்து சப்போர்ட் பண்றாரு. அவர் ஐஸ்கிரீம் சாப்பிட போயிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் சொல்ற கருத்தை பாருங்க. என்னத்த கருத்தை பாக்குறது அவர் சொல்ற கருத்தை? திமுக புத்தியதான் ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் விட்டோம்னா எல்லாத்தையுமே நல்லதாக்கிடுவானுங்க. புரியுதா உனக்கு? வண்டி அந்த சைடு வை, இந்த அப்படியே சைடு லைட்டா திருப்பாத.
இல்ல லைட்டா வந்து எல்லாத்தையும் சரி சரின்னு போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க நீ நீ இப்ப வாழ்றீல்ல, நீ நைட்டு சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? அவன் இட்லி 4 அந்த 4 இட்லி சாப்பிட்டீல்ல, அந்த 4 இட்லி நாங்க போட்ட பிச்சை தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவானுங்க. கொஞ்சம் விட்டோம்னா அவனுங்க அப்படிதான். இன்னைக்கு நீங்க சென்னையில இருக்கிறதுக்கு காரணமே அவர்தாங்க. ஆமாமா. அப்பப்போ ஒரு மூஞ்சில காரி துப்பணும். காரி துப்புனாதான் அவனுக்கு சொரணம் வரும். பெக்ரன்ல இருக்கவானே இவன், பெக்ரன்ல இருக்கிறதுக்கு காரணமே இதுதான் அப்படின்னு அவன் சொல்லுவான். வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் ஸ்பேஸ்ல இருக்கிற பாதி பேர் வெளிநாட்டுல இருந்து தான் பேசுறாங்க. அதையும் சொல்லு நீ. சரி ஓகே, வேற யார் இருக்கு ஸ்பீக்கர்ல கொடுங்க. அண்ணன் வந்து இந்த விஷயத்துல உருட்டலாம் தாங்க முடியாது. மற்ற விஷயத்துல உருட்டுறத வந்து கேட்போம் ஜாலியா. இந்த விஷயத்துல உருட்டுறதெல்லாம் ஏத்துக்க முடியாது. வேற யார் இருக்கு ஸ்பீக்கர்ல? ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல ஒரு 5000 பேரை பிடிச்சாங்க. இப்ப கடைசியில பார்த்தா நெல்சன் ஒய்ஃப் உள்ள இழுத்து விட்டுருக்காங்க. என்ன கதைனே தெரியலையே. தெரியலையே. லா அண்ட் ஆர்டர் வந்து யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தானே இருக்கு. கேளியா போய். இது எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கான் வந்து. அங்க சுத்தி இங்க சுத்தி நெல்சன் ஒய்ஃப் கிட்ட வந்துட்டாங்க கடைசியா. இல்ல கார்த்தி, அது ஒருத்தர் டெபாசிட் பண்ணிருக்காங்கன்னா ஒரு ப்ரூஃப் எல்லாம் எப்படி கார்த்தி அவங்க சொல்லுவாங்க? ஆக்சுவலி ஒரு இவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இந்த பாலிமா சேனல் வந்து அவன் சும்மா வந்து அவங்க மேல இருக்க வெறுப்புல ஏதோ ஒன்று போட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் இருக்காது. பாலிமா சேனலுக்கான எப்படியும் ஃபேக் நியூஸ் தான். கடைசியா வந்து தகவல்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்குவானுங்க. சேர்த்துட்டா கடைசியா இங்க போய் நின்னாலும் கோர்ட்ல கிட்ட போய் நின்னா கூட ஏங்க கீழே தான் தகவல்னு போட்டிருக்கோம்ல, இப்படியா ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் அப்படின்னு தகவல் அப்படின்னு போட்டோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த தகவல்ன்ற வார்த்தை வந்து அவங்களுக்கு முஞ்சம் மாதிரி. அதுக்கு எங்க போய் நின்னீங்கனாலும் அது செல்லாது. அதனால விட்டுருவாங்க. அதனால எல்லா நியூஸ் சேனலும் தான் பண்ணுவாங்க. ஏன் வாழை வாகா ஓக பயங்கரமாங்கிறாங்க. பத்தியில நீ இன்னைக்கு கூட பாக்கலையா? வாழை இன்னைக்கு பார்க்கல. இன்னைக்கு எது ஷோ போடல. நாளைக்கு பார்க்கணும். என்ன ராபின்ஸா காப்பாத்தி விடுறியா? எதுக்கு வாழைக்கா? சரி ஓகே, வேற யாருக்கு நீங்க போடுங்க. டிவிகே கொடி கோட்டு என்னங்க 13 நாள் ரிலீஸ் ஆக போகுது. கோட்டை பத்தி வாங்க, டிவிகே கொடியை பத்தி வாங்க. அதுதான் கேட்காம இன்னைக்கு டிவிக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. உங்க பாணியில சொன்னா, எங்க பாணியில சொன்னா எங்க கட்சி கொடியெல்லாம் வந்திருக்கு. என்ன யாராவது சொன்னாங்களா? எல்லாம் நம்ம பாய்ஸா இருக்காங்க. அப்படின்னு சொல்லி மட்டும்தான் இருக்காரு. அவரு எதுவும் சொல்ல மாட்டாரு. ப்ரோ கட்சி கொடின்றது வந்து இந்த கட்சியோட மெம்பர்ஸ் தெரியுதா கார்த்தி, தம்மன் வந்து எப்படி ஒரு மியூசிக் டைரக்டர், இவரு மட்டும் இந்த கோட்ல எல்லாம் கிடைச்சிருந்தான்னு வச்சு செஞ்சிருப்பாரு. இல்ல மியூசிக் இந்த தீ தளபதி மாதிரி நல்லா இருந்துச்சு கார்த்தி. என்னைய நீ எப்படியும் பேசுற, மியூசிக் நல்லா இருந்துச்சுன்னு சொல்றப்ப நீங்க தான ஃபர்ஸ்ட் சிங்கிள் நீ பாராட்டுனா நான் இல்ல நீ என்ன சொன்ன? யோ நீ மாதிரி உன்னை மாதிரி உண்மையிலேயே நான் வந்து இந்த சிங்கிள் வந்து இல்ல அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. நீங்க எப்படி தெரியுமா, நீ அந்த சிங்கிள் பிடிச்சிருக்குன்னு நீ சொல்லாம கோட்டை வந்து இந்த கோட்டு படத்துக்கு வந்து தமிழ் மியூசிக் டைரக்டர் கிடைச்சிருந்தா அப்படின்னு சொல்ல பத்தியா? உனக்கு தேவை என்ன தெரியுமா, அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துலயாவது லைட்டா வந்து விஜய் வந்து அது செஞ்சியா? அன்னைக்கே சொன்னால அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. இதெல்லாம் வந்து வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு புகழ்ற மாதிரி போட்டுட்டு ஒரு பாட்டு கிடைக்கும் போது அப்படியே வந்து கோட்டுக்கெல்லாம் அவர் வச்சுட்டார். இன்னைக்கு வரைக்கும் விடாமுயற்சி என்னைக்கு ரிலீஸ்னு கேட்டிருக்கையா நீங்க வந்து? நாங்க தான் குட் பேக் போயிட்டோம். எப்படியே வந்து அது ஊறி போச்சு அர்த்தத்திலேயே திமுக காரன்றதுனால.
கேட்டது வந்து விஜய் படம் பத்தி பாட்டு பத்தி இது எதுக்கு திமுக காரன் என்ன கேட்டான் ஒரு நல்லா இருந்துச்சா இல்லையா நீயே சொல்லு இல்ல நீ பேச்சு நான் உன்னை கேக்குறேன் உனக்கு நல்லதா ஐயோ நல்லதா இருந்துச்சு. அதான் நீ நல்லா மியூசிக் நீ இருந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் கரெக்டா சொல்லாம சிங்கிள் ஏன் இப்படி போட்ட அப்ப வந்த? நானும் சிங்கிளா நான் கன்சிடர் பண்றேன் எல்லாம் வியூஸ் எல்லாம் சொல்லுவோம் ஓகே இது சிங்கிளா கொஞ்சம் மியூசிக் நல்லா இருந்துச்சுப்பா அவ்வளவுதான் செகண்ட் உதயநிதி சாங் எப்படி இருந்துச்சு அதுக்கு ரிவ்யூ சொல்ல ராபின்சன். அப்பா, அப்படி ஒரு பாட்டு இருக்கா என்ன ஹரிஷ் ப்ரோ? யோ பேசிக் செம்ம பேசிக் இட்டியா. ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து இந்த ப்ரோமோக்கே வியூஸ் கங்குவாவோட ஃபைட் பண்றான்னு சொல்றீங்க சரி இந்த ப்ரோமோவா ஃபர்ஸ்ட் சிங்கிள்க்கா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி கங்குவா விடு, இப்ப கங்குவா சைடு சொருவாத, நீ சொல்லு உதயநிதி பாட்டு இல்ல எப்படி நீங்க இருந்துச்சு. போடுறீங்களே இப்ப ஃபர்ஸ்ட் சிங்கிள் போட்டதுக்கு கங்குவாவோட நாங்க ஹையஸ்ட் அடிச்சுக்கீங்கன்னு ஓகே அப்ப ரைட் ப்ரோ அதை விடுங்க, ஸ்டாலின் தான் வராரு, அதுக்காவது வாங்க, ஏதாவது ஒண்ணு வாங்க. ஸ்டாலின் தான் வராரு, அதுக்கு வருவோம். ப்ரோ என்ன பாட்டு போடலாம் ப்ரோ வீடியோ போட்டுக்கலாம் அனிமேஷன் போட்டுக்கலாம் ப்ரோ களத்துல வாங்க பாத்துப்போம் அதான் பாட்டே வந்தாச்சுல ஒழுங்கா வாங்க போடலையே. வந்தாச்சுல்ல, இதுக்கு வாங்கன்னு மேல என்ன இருக்கு? சொல்றதுக்கு இல்ல வந்தாச்சுல இதுக்கப்புறம் பாப்போம் அவ்வளவுதான் வந்தாச்சுல்ல. அவ்வளவுதான் பாப்போம் ஹரிஷ் ப்ரோ, கார்த்தி ப்ரோ, அவங்க 2 பேர்ட்டையும் பொதுவா ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ வந்துட்டு விஜய் பேசுனதெல்லாம் வச்சு பார்த்தா, லைக் அவர் வந்துட்டு சீமான் கூட கூட்டணி போமாட்டாரோன்னு தான் தோணுது. ஏன்னா இனம் வேற்றுமை அதுக்கெல்லாம் இது மாதிரி பேசியிருக்கார்ல. கதிர் உங்க 12 மணி ஒப்பீனியன் என்னல்ல? ஆயிடுச்சு, கோட் மோட் ஆன். இன்னைக்கு டிவிக்கே டன். திருப்பி அடுத்த இது வரும்போது பேசிக்கலாம். இவர் வந்து சரி, ஓகே ரங்கராஜ் ஓகே. என்னப்பா பாட்டை அது இப்பயும் மச்ச பாட்டு வச்சாங்க வந்திருக்காருங்க. டிவிக்கு மச்ச எடுத்துட்டா இல்ல கோட்டு ரங்கராஜ் என்னப்பா பாட்டை நீங்க இப்பயும் பாட்டு டக்குனு எவனோ வந்திருக்கு. ஒருத்தன் வந்து யோ ஏங்க கார்த்தி நீ ராமச்சன் மாதிரி ஒரு லூசு பையெல்லாம் பேசும்போது சும்மா இருந்தீங்க, யாரோ ஒருத்தர் எதுவும் கேட்க வரும்போது ஆஃப் இல்ல யோ பண்றீங்க, கார்த்தி என்னங்க நீ அது தான் அர்த்தம்? சொன்ன இனிமே இல்லைங்க 15 நாள் எவனா டிவிக்கு கேச கூடாது கோட்டுன்னு சொன்ன ராபின்சன் இப்ப ஏன் டக்குனு இப்படியே எங்க பேசிட்டு பிடிக்கிறீங்க இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் சம்மந்தம் இல்லாம? ஏன் உடம்பு ஃபுல்லா வன்பு செலையிற? அச்சோ, என்ன இப்படி அசிங்கப்படுத்துறாங்க. திமுக ஓட்டும் போறது இல்ல, அதையும் பண்றது இல்ல, ஊருக்கு வர்றது இல்ல ஓட்டு போட. ஓட்டி வேஸ்ட் பண்ணிடுறான். ஏன் அங்க உட்காந்துட்டு பெகரன்ல என்னமோ திமுக ஆட்சி பண்ற 26 மாதிரியே வருவாரு, 26 இவ்வளவு சீன் விட்டு பேசிட்டு இருக்கியே, என்ன காரணம்? சரி கோட் மோட் ஆன் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு நாள் மச்சத்தை ரிமூவ் பண்ணுப்பா சொல்லியா நீ? அங்க திமுக ஆட்சியா நடக்குது, திராவிட மாடலா? வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ஆட்சி ஏன் நடக்குது? ஏன் இந்த முட்டை கொடுத்துட்டு இருக்க நீ? நீ எப்ப போன பெகரனுக்கு? 8 வருஷம் ஆச்சு போய். இப்பதான் போய் கொஞ்சம் வருஷமாச்சு, ஒரு 6 வருஷம் மேல. அதுவும் திராவிட மாடல்ல போல, இடியும் ஆட்சியில தான் போயிருப்ப. 6 வருஷம் தான் பிஜேபி ஆட்சி தான் இருந்திருக்கும். எந்த யாரோ விதத்திலுமே முன்னாடி உனக்கு சொன்னா பாரு, நீ வெளிநாட்டுக்கு போனது யாரு காரணம்? பிஜேபி இருக்கிறதா காரணம்னு சொல்றாங்க. அது மாதிரிதான் இருக்கு நீ பேசுறது. அப்புறம் எதுக்காக நீ இவ்வளவு முட்டு கொடுத்துட்டு இருக்க? என்னைய முட்டு கொடுக்குற? என்ன பேசணும்? நாங்க எதுவுமே முட்டு கொடுக்க பேசவே இல்லையா? காமன் ஃபேக்டே தான் சொல்றோம். நீ முட்டெல்லாம் கொடுக்கலையா, தலையை வச்சு அண்டை கொடுக்குறியா? சரி ஓகே, வேற யாருக்குங்க? இவன் டம்மிங்க, டம்மி பீஸ். ஒருத்தர் ஒன்று கெஸ்டிங் கேட்டாரு, அதுக்குள்ளே இடையில வந்துட்டாரு. ஹரிஷ் ப்ரோ தான் கோட் மோட் ஆன் பண்ண சொல்லிட்டாரு. கோட் மோடு டிவிகே மோடு எல்லாம் ஒண்ணு தாங்க, ஒரே மோட்ல தாங்க வருது. சரி ஓகே. இல்ல ப்ரோ, இப்போ இனம் வேற்றுமை இனம் வேற்றுமை பார்க்க மாட்டேங்கிற மாதிரி பேசியிருக்காருல்ல, இப்போ சீமான் கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லைன்னு தானே அர்த்தம்? அப்படிலாம் கிடையாது ப்ரோ. சீமான் மட்டும் என்ன வேற்றுமை பார்த்துட்டாரு? இல்ல அப்படி இல்ல, அவர் தமிழன் தான் ஆளணும். லைக் நீங்க தானே சொன்னீங்க, லைக் அதர் 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 லாங்குவேஜ் மதர் டங்கா கொண்டவன்லாம் ஓட்டு போட பயப்படுவான்ட்டு முன்னாடி சொன்னீங்கல்ல நீங்க. ரொம்ப அக்ரெசிவா பேசும்போது அதுதான் நடக்கும். சீமானோட கூட்டணி வராரு இல்லைன்றது வரும்போது பார்ப்போம்.
இதெல்லாம் பார்த்தாங்க யாரை ஓட்டு போடுறாங்க அதெல்லாம் கிடையாது. பாருங்க. இந்த ராமச்சந்திரன் பாருங்க பைக்ரவுண்ட்ல இருக்கான் ஓட்டு போடுறது இல்ல. அவன் ஊருக்கு போய் 6-7 வருஷம் ஆச்சு பைக்ரவுண்டுக்கு. ஐயோ இருந்தாலும் 6-7 அவங்க உட்காந்து வருஷமா திமுக சம்பாதிக்கல. நீ என்ன அந்த மாதிரி சொல்லிட்டு தாங்க இங்க இருக்கிற? பல பேர் இருக்காங்க. 6-7 ஏன் வருஷம் போடுறோம், கழிச்சு எதுக்கு நாடு கடத்தியா போடுறோம், வந்திருக்கோம். என்ன விஷயம், நமக்கு நமக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் எதுவுமே தெரியாம ஒரு விஷயத்த வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பானுங்களே, அந்த மாதிரி தான். சதீஷ் இருக்காரு, ரஜினி ஃபேன். கேப்படாம பேசுங்க, எல்லாம் தூக்கம் வருது. என்னச்சு யாருமே இல்லையா ஸ்பீக்கர்ல? இருக்காங்க, நான் பேசவே மாட்டேன். இப்ப அண்ணனுக்கு ஜிபே பண்ணுங்க பாப்பா. அவரும் தான் அவர் பாட்டு பேசிட்டு இருப்பாரு, அவரையும் ஐயோ அனுப்பிச்சுட்டீங்க. அனுப்பிச்சுட்டது நீ தான் கிருஷ்ணமூர்த்தி அந்த மூர்த்தின்னு பேசி அவரை பேசக்கூடாது. கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் சொன்ன காண்டாவுமா இல்லையா? நாங்க அப்படியே வந்து அண்ணனை கொஞ்சம் அந்த டிஷர்ட் எல்லாம் கொஞ்சம் பேசி கொண்டு போயிருவோம். நீ இடையில வந்து ஏய் 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 அப்படின்னு கத்துற டிஷர்ட் பேசணும். கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் சொல்லும் போது காண்டாவுமா இல்லையா? யார் அண்ணன் சொல்றதும் அர்த்தம் இருக்குல்ல. ஒரு அவேர்னஸ் இல்ல. கார்த்திக் ப்ரோ. ப்ரோ ப்ரோ பாலிடிக்ஸ் தெரில, பட் கொட்டுக்காளி படம் நாளைக்கு ரிலீஸ் இல்லை. ஸோ அந்த படத்துக்கு ஏன் வந்துட்டு பாசிட்டிவாகவும் நிறைய பேர் சொல்கிறாங்க, சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமும் ஃபில் ஆகுது. கமல் சார்லாம் கூட வந்துட்டு நேற்றுக்கு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அவங்க டீமை. ஸோ நீங்களாம் பார்த்துருப்பீங்களா ப்ரெஸ்ஸில்? ஸோ ஜென்ரலாக அது எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஆர்டிஸ்டிக் ஃபிலிம்லாம் சொல்கிறாங்க. சரி, நாளைக்கு காலைல ரிலீஸ் ஆக போகுது, நாளைக்கு பார்த்துருங்க கண்டிப்பாக. அது ஒரு இந்த படம் அவார்ட் படம் மாதிரி தான் இருக்கும். அது தேட்டருக்கான படம்லாம் கிடையாது. சிவகார்த்திகேயன் கூட சொன்னாரு. அது ஒரு ரொம்ப பார்க்குறேன். ஆமாங்க, அது ரொம்ப லிமிட்டடாக அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா. உலக சினிமாலாம் பார்த்து லவ் பண்ணுறவங்க இருக்காங்களே, அவங்க மட்டும் பார்க்கறதுக்கான படம் தான். மற்றவங்களுக்கெல்லாம் பெருசாக பிடிக்காது. அது ரொம்ப லிமிட்டட் தேட்டர்ஸில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியான ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் அந்த படம். உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா பாருங்கள். அதுக்கு முன்னாடி அந்த படம் ஏற்கனவே அந்த டைரக்டர் ஏற்கனவே கூழாங்கல்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த கூழாங்கல் படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த படத்தையும் பாருங்கள். அவ்வளோதான். சரிங்க ப்ரோ. அக்டோபர் இது வரைக்கும் அக்டோபர் 10 தான் பிளான். எந்த சேஞ்சஸும் இல்லை இது வரைக்கும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் எதாவது மாறினா சொல்லலாம். பிரசாந்த் அண்ணன் ஏதோ கோவப்பட்டு வெளில போயிட்டாரு போல. அவரோட பாட்டை கேட்காம கேட்டுட்டு தூங்கலான்னு பார்த்தேன். 2-3 நாளா அவரோட ஸ்பேஸ கேட்டு அவரோட சங்கீதத்தை இசையில நின்றுட்டு இருந்தாதான் தூக்கமே வர ஆமா, அந்த ஆரம்பிச்சு. கார்த்தி பாடினா வச்சுக்கோங்க, இந்த பாட்டெல்லாம் குண்டாருக்குள்ள சவுண்ட் விட்ட மாதிரி இல்ல, இந்த அவரு விடிவி கணேஷே வாய்ஸ் நல்லா இருக்கு. ஐயோ தயவுசெய்து நீ பாட்டு பாடிடாதே. பண்ண உதயநிதி பாட்டு முந்தா நாள் ஆழ்ந்த வர நேத்திக்கா முந்தா நாளான்னு தெரியல, தில்சேல வந்துட்டு அந்த ஏஆர் ரஹ்மான் சார் பாட்டு பண்ணாரு. ஆமா, நீ போன கட்டிப்புடி பாட்டுலாம் பாடுன்னு கேக்குற. ஐயோ என்னைய நீ நினைச்சிட்டு இருக்கிற நீ? அது இடையில கம்மிங் வேற போடுற நீ. ஐயோ, அவர் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ணன்வாரு. நான் கட்டுப்படி பாட்டு பாட சொல்லக்கூடாதா? நீ அது நீ வேணா உதயநிதி இன்பநிதினு பாட்டு படி ப்ரோ. அது வேணா நாளைக்கு பாட சொல்லுவோம் அவர் வந்தாருன்னா. நீ எல்லாம் பாடணும் நியாயமா. இந்த பாட்டு அதான் பாடணும். நீ காலர் டியூனா தான் வைக்கணும். பைரன்ல காலர் டியூன் இருக்கா? இந்த புதுசா பண்ணவங்களுக்கு தான் இந்த புது பாட்டு புது இதெல்லாம், எங்களுக்குலாம் அவசியமே இல்லை கார்த்தி.
இந்த வேலைக்கு விஆர்எஸ் கொடுத்துருப்பாரு ரகுமான் சார். ரொம்ப வருஷமா இருக்கியா, உங்களுக்கு எல்லாம் பாட்டு நிறைய பாட்டு இருக்கியா. உடன்பிறப்பே ஓடிவா, கழக உயிர் துடிப்பே ஓடிவா, அப்படிலாம் வச்சிருக்கீங்களே அப்படிங்க. துயர்ந்துடைக்க இன்ப நிதி ஓடி வா. நான் ஆடிஷன் போயிட்டாரா? ஓகே. இல்லாம இன்ப நிதி அது இதுன்னு பேசுறதெல்லாம் தேவையா? யார் இது பேசி பேசிட்டு இப்ப போறாங்க. கூட இப்ப தளபதிங்கிற ஒரு மறுபடியும் இன்ப நிதின்னு இருக்காரு. தேவையா? சினிமா பத்தி பேசுனா சினிமா பத்தி பேசுங்க. அரசியல்ல சம்பந்தம் இல்லாதெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்களும் அதான் சொன்னீங்க. யார நான் சொல்றீங்க? கேட்டேன். என்னங்க, எனக்கு புரியல. யார சொல்றீங்க? உதயநிதி இன்ப நிதின்னு 2 பேரும் தான் பேசிட்டு இருக்கீங்க. நீங்களும் தளபதிங்கிறவரும். தளபதி சிங் டிவிக்குன்னு இருக்கு. நான் என் வாயில இருந்து இன்ப வார்த்தை இப்ப வந்துச்சு. நீங்களும் ராபின்சன் உங்களுக்கு தெரியுமில்ல? திமுக காரன் எப்பயா போய் சொல்றது அப்படிங்க. இவரு நான் திமுக காரன்னு சொன்னேன். என் வாயில இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க நான் அரசியல் பேச மாட்டேன்னு சொன்னது எனக்கு தெரியும். இப்ப தேவையில்லாத அரசியல் எதுக்கு? இப்ப படத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அரசியலுக்கு வர மாட்டேன்னு சொன்னாரு. ஏன் இப்ப கூடாது அரசியலுக்கு வர மாட்டேன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு அடுத்து உதயநிதி இன்ப நிதி. நான் கொட்டுக்காளி பேசுவேன், கோலாங்காலி பேசுவேன், நான் விசுரம் 4 கூட பேசுவேன். உதயநிதி அரசியலுக்கு வர மாட்டேன். உதயநிதி அரசியலுக்கு வர மாட்டேன். இல்ல இன்ப நிதி பத்தி நான் பேசினேன். என் வாயில இருந்து வந்துச்சா? என் வாயில பேசினேன். என் வாரத்துல வந்துச்சா? நான் பேசவே இல்லையே. யார் பாட்டு பண்ணது? உதயநிதி இன்ப நிதின்னு யார் பாட்டு பாடினா? நீதான் பண்ண. அது பாடினோட்டு போய் கேளு. நான் பாடினேன். பாடினது நீ. எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு பேர் கேட்டுட்டு இருக்காங்க. பொய்ய பேசிட்டு இருக்க. நீ பாடினதுனாலதான் மைக் வாங்கினேன். திரும்ப போய் கேட்டுக்க. கேளு. ராபின்சன் இருக்காரு, கேளு. சரி, அப்படியே பாடினாலே ஒரு சரி அப்படி நான் பாடவே இல்லை. ஒரு நிமிஷம், அப்படி பாடவே இல்லை. ஓகே, அப்படி பாடினாலுமே எதாவது தப்பு இருக்கா? அப்படியா? சரி. உங்க பேரே சொல்லக்கூடாதா? உங்க பேரே சொல்லக்கூடாதுன்னு தமிழ்நாட்டு காப்பிரைட் வாங்கிட்டீங்களா? அவரு அரசியல் இருக்காரு, ஒரு அமைச்சரா இருக்கிறாரு. இன்ப நிதி பத்தி இப்ப இந்த தளபதிங்கிற பேசுறதுக்கு யார் வாய்ப்பு கொடுத்தது? நான் பாடல. அவன்கிட்ட போய் கேளு, பேசினவன்ட்ட கேளு. எனக்கு என்ன இருக்கு? அவன்கிட்ட கேளு. என்கிட்ட வர. சரி, ரைட் விடு. பேசினவன்ட்ட போய் கேளு. என்ன சரி ரைட் விடு. கொத்தடிமையா நீங்க இருந்துட்டு போ. அவன் இருக்கணும். நீ கொத்தடிமையா இருந்துட்டு போ. நீ கொத்தடிமையா இருந்துட்டு போ. அவன் இருக்கணும். இவரு நான் கேக்குறேன், நீ கொத்தடிமையா நீ இருந்துட்டு போ. அவன் இருக்கணும். அவன் பேசுவான், என்னமோ பேசுவான். அவன் இஷ்டம். நீ கொத்தடிமையா இருக்கணும், நீ கொத்தடிமையா இருந்துட்டு போ. அவன் என்ன அவசியம் இருக்கு? ஆமா, அவன் என்ன பேரு தான் சொன்னான். பேரு சொன்னா நீ என்ன தமிழ்நாடு காப்பிரைட் வாங்கி வச்சிட்டீங்களா? யாருமே யார் பேரு சொல்லக்கூடாதா? அப்புறம் யாருமே யாரும் ட்ரோல் பண்ணலையே. யாருமே யாரும் சொல்றாங்க. அதுக்கு என்ன இந்த பாட்டு? நான் பாட்டு பாடுவோம், டான்ஸ் ஆடுவோம், என்னமோ பண்ணுவோம். உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? அது சொல்லு. உன் பிரச்சனை என்ன சொல்லு. சம்பந்தம் இல்லாம அவன் என்னமோ அவன் பேரு தானே சொன்னா. தனிப்பட்ட நபர்களை சம்பந்தம் இல்லாம தான் பேசுவோம். சம்பந்தம் இல்லாம தான் பேசுவோம். அப்படிதான் பேசுவான். சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருப்போம் நைட் ஆனா. என்ன பிரச்சனை? உன் பிரச்சனை கூட்டமா நீங்க? சரி, ரைட். ஆமா, அப்படியே வச்சுக்க. உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க பைத்தியம் தான்டா. சரி, ஓகே. அப்படியே வந்து பேசிட்டு இருக்க நீ இங்க. ஒத்துக்கிட்டு இல்ல. ஓகே. இந்த கொத்தடிமை வேலை எல்லாம் வேற எங்கேயா வச்சுக்க. என்கிட்ட வராத போ. டேய், மென்டலா இருக்கிறதுனால தான்டா இப்படி பேசுற. நீ வந்து கொத்தடிமை அடுத்தவங்களுக்கு என்னடா மெண்டல் ஒரு என்கிட்டலாம் பேசு. என்கிட்டலாம் பேசுறது ட்ரைனிங் கொட்டுக்காளிங்கறாங்க. ஒரு படத்தை பத்தி பேசுறாங்க. அதை விட்டுட்டு உடனே இன்ப நிதி உதயநிதின்னு பாட்டு பாடு. ட்ரைனிங் எடுத்துட்டு வா. கொத்தடிமை ட்ரைனிங் எடுத்துட்டு வா. இருக்கிறவனுக்கு தெரியும். கொத்தடிமை ட்ரைனிங் எடுத்துட்டு வா. ரொம்ப கம்மியா இருக்கு. ராமச்சந்திரன் பாரு எவ்வளவு இந்த அளவுக்கு ட்ரைனிங் பேசிட்டு இருக்கான். வரல.
எவனோ ஒருத்தன் சப்பையா விட்டு இருக்க நீ கொடுத்துட்டு போய் போறான். எடுத்துட்டு வா ட்ரைனிங் எடுத்துட்டு வா அடுத்தவங்கிட்ட அந்த ஐயோ ஐயோ ட்ரைனிங் ஒரு எடுத்துட்டு நிமிஷம் வாடா நிமிஷம். ஐயோ இருக்கிறவனுக்கு ஈகிள் தெரியும்டா. அடுத்தவங்கிட்ட ராபின்சனுக்கு நீ பணம் வேலை கொடுக்கல இந்த மாசம் பணம் அனுப்பலையா 200 அனுப்பலையா நீ அவன் இது பேசாம நீ ஏன்டா புது கத்திட்டு இருக்க பைத்தியம்? இது புது ஏன்டா புது பைத்தியமா பைத்தியம்? இத்து போனவன கேன பொச்சு ஏண்டா மூர்றா ஏய், இங்க மயிறு பாரா. ஏய், இங்க டேய் பாரு. டேய் டேய் ஒழுங்கு டேய் மயிரா டேய் பேசு. டேய் டேய் அவனை ஸ்பீக்கர் விட்டுடுறா யார் இப்போ சாமி அவரு? ஒழுங்கு மயிரா பேச தெரியாதா வரவனுக்கு? அபியூஸ் பண்ணாதான் பெரிய ஆளுங்க. என்ன இல்ல இப்ப தெரியல அதை உங்ககிட்ட தேவையில்லாத கத்துட்டு நான் இருப்பாங்க விஷயத்த நான் கேட்கல. தெரியல சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்த பேசுறதுனாலதான் நான் மைக் வாங்குறேன். அதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஏங்க நாங்க அப்படிதான் சம்மந்தம் பண்ணுவோம் இல்லாம அப்படின்னு தான் சொன்னா பேசுவாங்க அதுக்கு மேல உங்களுக்கு என்ன என்னங்க பண்ண பிரச்சனை முடியும்? இப்ப பேசினவர் பக்கத்தால தான் ஒண்ணுமே பண்ண இருக்காரு. முடியாது அப்புறம் என்ன அப்படித்தானே பண்ணுவோம் அப்படித்தானே ஓ பண்ணிக்கிட்டு அப்படியா? இருக்கோம் ரொம்ப வருஷமா சரி தானே பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் என்ன சரி ரைட் ஓகே. இன்னும் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி இன்னும் திடீர்னு கண்டுபிடிச்சு திடீர்னு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி நான் அப்படிதானே பேசிட்டு இருப்பேன் சம்மந்தம் தான் பேசுவேன் உங்களுக்கு என்ன உங்க பிரச்சனை என்னங்க உங்களுக்கு ஏன் எரியுது என்ன பிரச்சனை உங்களுக்கு பாட்டு பண்ணுமா ரம்சன் பாடுறா உதயநிதி பாடுறா அவரே போயிட்டாருண்ணா. கொத்தடிமை திமுக. அலிபாயா யாரு யாரோ அவர் அலிபாய் போயிட்டாரு, அவர் போயிட்டாரு. யோ பாத்தியா ரோசக்கார ஒரு கொத்தடிமை எவ்வளவு ரோசப்பட்டு போயிட்டான் நானும் ஒன்னு டெய்லி திட்டுறேன் நீ எனக்கா ரோசப்பட்டு போட்டிருக்கிய இந்த மாதிரி நீ எவ்வளவு பேசினாலும் அப்படியே இருக்கிய பாத்தியா ஐயோ என்ன உனக்கு பிரச்சனை இப்ப ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள திட்டி இன்ப நிதி எல்லாம் எதுக்கே இழுக்கிறீங்க அதெல்லாம் எதுக்கே நான் ஏன் இழுத்தேன் நான் இங்கே இழுத்தேன் எவனோ பேசினா விட்டு வைக்கலையா இல்ல ஜென்ரலா சொல்றேன் எதுக்கு அதெல்லாம் போய் இழுத்துக்கிட்டு பாடிக்கோங்க அந்த அலிபாய் இந்த பேசின ஒரு வைக்கலையா இன்னும் வைக்கிற மாதிரி என் வாயில இருந்து வந்துச்சு அந்த வார்த்தை அலிபாய் வந்து அப்படியே தெரியாத மாதிரி அப்படியே இல்ல நான் கேக்குறேன் இரியா ஒரு சரியா ஏன் இழுக்கிறேன்னு கேக்குறியா அடுத்த தலைவர் உங்களுக்கு யாரு அவர் தானே அப்புறம் நீ சும்மா என்னமோ அப்படி ஏன் அவர் இழுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க அடுத்த தலைவர் அவர் தானே அவர் தானே தலைவர்னு கூப்பிட போறீங்க யாரும் கூப்பிட போறோம் அப்புறம் சும்மா அது யாரும் அடுத்த தலைவர் நீ இருக்க போறியா நான் இருக்க போறேன்னா தொலைநோக்கு பார்வை நோக்கி போயிட்டே இருக்கீங்க பேசுறோம் நம்ம என்ன இன்னும் 30 வருஷம் நீ கும்பிடுவ இல்லன்னா உன் பையன் கும்பிடுவோம் அவ்வளவுதானே அப்படிலாம் இல்லையே நீ இருந்தா நீ கும்பிடுவ இல்லன்னா உன் பையன் கும்பிடுவோம் அவ்வளவுதானே அப்புறம் என்ன தொலைநோக்கு பார்வையோட பேசினாரு 30 வருஷம் கழிச்சு இருக்க போறோமா பாப்போம்ப்பா அவ்வளவுதான் நீ தான் சொன்ன நீ 30 வருஷம் கழிச்சு நீ இருக்கியோ இல்லையோ உன் பையன் இருப்பான் அவன் பையன் வந்து நிம்மதி தலைவரா இருப்பாரு அவன் கரெக்டா தானே சொல்றான் இதுல என்ன இருக்கு அவன் தப்பா சொல்லியிருக்கானா கிடையாதுல்ல எதுக்கு அதெல்லாம் என்ன எதுக்கு அதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் எனக்கு புரியலையே இல்லன்னு சொல்லு மறுக்க போறீங்களா யாரா இல்லன்னு சொல்ல போறீங்களா கிடையாது அப்புறம் இது வேற உங்களுக்கு வந்து மான பிரச்சனை ஆகுதா ஏன் உங்க எம்எல்ஏ ஒருத்தர் சொன்னாரு ஐயா இவங்க ஆட்சியிலையும் நாங்க வந்து இருந்தா யாராவது 2 பேர் பேசுறதெல்லாம் வந்து தூக்கிட்டு வருவோம் நீ விட்டுற அவ்வளவுதான் யாரோ பேசுனது இல்லப்பா எம்எல்ஏ தான் பேசுறேன் சரி மாநாடு எப்ப உங்களுது பிரசாந்த் ப்ரோ ஏன் வரல வந்தாரு ப்ரோ இவரு வந்து வந்தாருங்க ரெண்டு விஷயம் கேட்டேன் அப்புறம் போயிட்டாருங்க போச்சு வருவார் இப்ப நெய் சோறு ஆர்டர் பண்ணிருக்காரு சாப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு சிரிக்கிறீங்க திரும்ப என்ன போன் பண்ணி ஜிபேல போட்டு விடுங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க ஆல்ரெடி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாரு
அவரு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க யாராவது. இல்லையா நானே கூப்பிடுறேன். இன்னைக்கு என்ன பிரசாந்த் ஒரே ஓகே, வேற ஃபைட்டிங் யாரு? சேர்ந்தாரு, என்ன மேட்டர்னு தெரியல. ஒரே ஆமாங்க. இதுல இல்ல, ட்விட்டர்ல போட்டு எல்லாத்தையும் போட்டு முழுத்துக்கிட்டு ஜாலியா இருந்துச்சு. வேற யாரு இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? இன்னைக்கு என்ன டிவிக்கு கொடிலாம் லான்ச் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய சவாலா இருக்கு. நீங்க பார்த்து எவனுமே பேச மாட்டேன்றீங்களே. ஃபயரே இல்ல இல்லையே. யாராவது வருவாங்க, ஃபயர் யாருமே ஃபயர் வர இல்லை. மாட்டாங்க. நான் டிவிக்கும் இல்லை, டிவிக்கு இருந்தாலும் டிவிக்கு மாதிரி பேசலாம். நீ டிவிக்கே தானே? ஓ, நான் டிவிக்கு கிடையாதுயா. ஓ கோட்டா, சரி. கோட் டீமியா? நான் டிவிக்கு கிடையாது. நான் ப்ரோ படிச்சது தளபதி 16 ப்ரோ விஜய் இருக்கார்ல, ஆமா, அடுத்து தளபதி டைரக்டா வந்துட்டு ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணாரா? மீடியா ப்ரெஸ் டைரக்டா. ஏன்னா ஏன் கேட்குறேன்னா, இன்னைக்கு தானே அவர் வந்துட்டு கொடிலாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை. இன்னொன்று என்னன்னா, ஒருத்தருடைய உண்மையான போல்ட்னஸ் வந்துட்டு அவங்க ப்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, எப்படி அந்த மாதிரி சூட்சமமான கொஷின்ஸை டேக்கிள் பண்றாங்கிறதுலாம் வந்துட்டு அவங்களுடைய திறமையும் இருக்கு. So, நான் பார்க்கல, நான் அரசியல் பத்தி நான் பேசல, பட் ஜென்ரலா கேட்குறேன், அவர் ப்ரெஸ் ஹேண்டில் பண்ணுவாரா எப்படின்னு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது வரைக்கும் இல்லை, இது வரைக்கும் அவர் பண்ணல. இதுக்கப்புறம் கண்டிப்பா பண்ணணும், பண்ணியே ஆகணும், வேற வழி இல்லை. ஆமா, அதான் பண்ணுவாரு. ஏன்னா இப்ப கொடி லான்ச்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. கொடி லான்ச்ன்றது அந்த கட்சியோட ஒரு ஃபங்க்ஷன், அவ்வளவுதான். அப்படிதான் பார்ப்பீங்க. திமுக எல்லா கட்சியிலுமே, பிஜேபில இருந்து எல்லா கட்சியிலுமே அந்த கட்சிக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். நூற்றாண்டு விழா, பொன்னாண்டு விழா, வைர விழா அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க. அதுக்கப்புறம் முப்பெரும் விழா அதெல்லாம் நடத்துவாங்க. அந்த மாதிரி கொடி லான்ச். இப்போ ஏங்க திமுக கொடிக்கும் அதிமுக கொடிக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்கு? ஒரு வித்தியாசமும் கிடையாது. திமுக கொடி தான் அதிமுக கொடி. நடுவில் அண்ணாவை சொல்லிட்டீங்கன்னா அதிமுக, அவ்வளவுதான். இதுல என்ன கொடியில இருந்து என்ன தெரிஞ்சிட போகுது? ஒன்றும் கிடையாது. இந்தியா கொடியில இருந்து அந்த சக்கரத்தை எடுத்துட்டு கையை வச்சுட்டீங்கன்னா காங்கிரஸ் கொடி. ஸோ கொடின்றது திமுக அதிமுக, இந்த திமுக கொடியில மதிமுக கொடி என்ன மாதிரி போகுது? வைகோது ஒன்றும் கிடையாது. ஸோ எல்லா கொடியுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அதனால கொடின்றது ஒரு அந்த கட்சியோட ஆக்டிவிட்டி, அவ்வளவுதான். அந்த கட்சிக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்றாங்க, ஒரு கொடி ஒரு பண்றாங்க, அந்த ஐடென்டிட்டி. கட்சி செலிப்ரேட் பண்ண அதை பண்ண அவ்வளோ. இதுல நம்ம பெருசா யோசிச்சு ஏன் பிரசிட்ட பேசல, அதை பேசல, இதை பேசலாம்னு சொல்ல முடியாது. அவங்க அடுத்து மாநாட்டில் இது ஆக்சுவலா இது எல்லாத்தையும் மாநாட்டில் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்று இல்ல ப்ரோ, இது மெயின் ரீசனிங் பண்றது என்னன்னா, இதை மட்டும் சொல்லிக்கிறேன். மெயின் ரீசனிங் என்னன்னா, இப்போ அனௌன்ஸ் பண்ணாதான் அந்த மாநாடு வரும்போது இவ்வளவு கொடியும் பிரிண்ட் பண்ணி 1 லட்சமோ 1.5 லட்சமோ, சோ அதெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் நடக்கணும். ரொம்ப க்ளோஸா பண்ண முடியாது. இல்ல அது கரெக்டா இல்ல அது ஓகே. அது அந்த மாதிரி அவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ மாநாட்டில் அவங்க பேசும்போது தான் தெரியும். ஆனா இது வரைக்குமே எனக்கே ஒரு வருத்தம் இருக்கு. என்னங்க கட்சி ஒன்று ஆரம்பிச்சுட்டு எந்த கவர்மெண்ட்டுமே அகேன்ஸ்டா பேசாம எப்படி ஒரு கட்சி இருக்கு அப்படின்றது எங்கிட்டயுமே அந்த விமர்சனம் தான் இருக்கு. பட் ஓகே, அதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க. டைம் எடுத்துக்கிட்டோம். என்னை கேட்டா அந்த கட்சியே எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சுக்கலாம்னு சொன்னால் தான் நான். அதனால அதுக்கு வெயிட் பண்றதுக்கு ரெடி தான். அப்போ அடுத்த மாசம் தான் சொல்லியிருக்காரு. செப்டம்பர் தானே, செப்டம்பர்ல மாநாட்டில் சொல்ல போறாரு. அப்போ பார்த்துருவோம். இல்ல ஆக்சுவலி கரெக்ட் தான். அவர் கொஞ்சம் யூகிச்சு இப்பவே வாய விட்டானா இவங்க சும்மா இஷ்டத்துக்கு அதான் சொல்றேன். வாய் ஓரத்துக்குள்ள ஒண்ணும் இல்ல ப்ரோ. வாழ விடுறதும் சரி. திமுக அட்டாக் தான் பண்ணணும். திமுகவை தான் அட்டாக் பண்ணணும், வேற வழி இல்ல. சரியா, திமுக அட்டாக் பண்ணணும். அதை அவரு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிக்கிறாரு. அது ஒன்றும் தப்பு இல்லை, டைம் எடுத்து பண்ணட்டும். ஏன்னா இந்த கட்சியே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா ஆரம்பிச்சிருக்கலாம்னு சொல்றதுதான். நம்ம அடுத்த வருஷமே இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். அதெல்லாம் அதாங்க எலெக்ஷனா இருந்தா அப்படி ஒரு நடக்காதுல்ல. எலெக்ஷன் 2026 தானே எலெக்ஷன் நடக்க போகுது. இல்ல எனக்கு என்னன்னா கஷ்டம் இல்ல. எனக்கு என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இவரே எடுத்துக்கிட்டோமே, கேப்டனே எடுத்துக்கிட்டோம். அவரை உண்மையா பேசினாருங்கிறாங்க. ஆனா அப்போது இல்ல, எல்லாருமே இன்க்ளூடிங் இப்ப கூட ட்ரால் வீடியோ இருக்கு. நியூஸ் 7 சேனல்ல பத்திரிகையாளர் நீங்க அப்படின்னாரு. பட் அது இன்ன வரைக்கும் நியூஸ் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன் கூட மாத்தாம வச்சிருக்காங்க யூடியூப்ல. இப்படிலாம் ஒரு அரசியல்வாதி பேசுவாங்களா? அதாவது என்னன்னா,
ஒருத்தரை வந்துட்டு பிடிக்கலன்னா என்ன வேணாலும் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு ப்ரோ அதெல்லாம் நடக்கும்போது தாங்க கேப்டனோட ஓட்டு ஏறுனுச்சு. பாருங்க நீங்க சொல்றதெல்லாம் எதுவுமே நடக்கும். இங்க 2011 எலெக்ஷன் நடக்கும்போது வடிவேலு வந்து கேம்பெயின் பண்றாரு bro, விஜயகாந்த் அது against-ஆ. இது என்ன தெரியுமா பத்திரிகையாளர் பண்றாரு? குள்ள வந்துட்டு ஒரு 2014 ப்ரோ. அந்த எலெக்ஷன்லலாம் இல்ல ஏங்க அதை விடுங்க. 2011 நடந்துச்சுன்னு சொல்றேனே. ஆமா 2011 நடந்துச்சு. வடிவேலு கேம்பெயின் பண்றாரு. என்ன சொல்றாரு? தண்ணியில வந்து போற கப்பல்ல நிக்கிறவன் தான்டா கேப்டன், தண்ணியிலே நிக்கிறவன் கேப்டன் கிடையாதா, நீ ஒரு ஆளான்னு பேசுறாரு. அதை உட்காந்து சிரிக்கிறாங்க. அந்த எலெக்ஷன்ல எதிர்கட்சி தலைவர். ஸோ அந்த ட்ரோலு இந்த இது ஓட்டு அப்படின்றது வேறங்க. ட்ரோலுக்கும் ஓட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. என்ன வடிவேல வந்து ஒரு ஊரா போய் பிரச்சனை பண்ணிட்டாரு, ட்ரோல் பண்ணிட்டாரு. என்ன ஓட்டா குறைஞ்சு போச்சு, அவர் எதிர்கட்சி தலைவராயிட்டாரு. அப்புறம் என்ன? அது 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 பிரச்சனையே கிடையாது. இல்ல ப்ரோ, பிரச்சனைக்குன்னு சொல்றேன் இவங்க ப்ரோ. விமர்சனம் நான் பண்றது என்னன்னா ட்ரோல் பண்றதுலாம் ஒரு மேட்டர் இல்ல. அது எப்படி சொல்றது, ஒரு சூட்சமமான கொஸ்டின்ஸ் வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்றாரு, அப்பதான் மக்கள் மேலேயே ஒரு நம்பிக்கை வரும். கண்டிப்பா வந்துட்டு விஜய் சார் மேல 50 பேருக்கும் வந்து ஒரு இது உண்டு. அது இன்னுமே வந்துட்டு பிரதிபலிக்கணும்ல. ஒரு சினிமால இருக்கிற பேரு ஆளுமையா மட்டும் இல்லாம அது பப்ளிக்கா வந்துட்டு அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு, கண்டிப்பா அதுல விமர்சனத்தை எப்படி ஏத்து அதுக்கு டைரக்டா பண்றாருங்கிறது மேட்ரு. பட் பார்ப்போம். அதான் அதான் அதுக்கான டைம் இருக்கு, பார்ப்போம். ஏன்னா எனக்கெல்லாம் வந்துட்டு நான் டைம் இருக்கு. யூடியூப்ல வந்துட்டு வில்லு படம் வந்த போது ஏதோ ஒரு தியேட்டர்லயே வந்து டென்ஷனா நான் அப்படி திருச்சியில ஏதோ வந்த போதா என்னன்னு தெரியல. சோ அதை இப்ப சொல்லிட்டு இருக்கானுங்க. ஏங்க ஒரு சினிமாக்கே வந்து டென்ஷன் ஆறாரு, பத்திரிகையாளருங்க வந்துட்டு கண்ட மணிக்கு உதாரணத்துக்கு விக்ரம் சார் எல்லாம் கேட்கற மாதிரி ஏதாச்சும் அரசியல் ரீதியா கேட்டாங்கன்னு வைங்க, அதுக்கெல்லாம் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? இப்பவே யூகிப்பு அப்படிதான் இருக்கு. லெட்ஸ் வெயிட். இல்ல அந்த வந்து இத்தனை எல்லா வருஷத்துல எலெக்ஷனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி மிஞ்சு போனா எலெக்ஷனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி தானே யாருக்கு ஓட்டு போட்டு முடிவு பண்ணுவீங்க? சரியா? ராமச்சந்திரன் மாதிரி ஒரு சிலர் இருக்காங்கல்ல, நான் வந்து யார் செத்தாலும் என்ன எனக்கு என்ன, யார் வாழ்ந்தா எனக்கு என்ன, நான் வந்து ஒரு ஒருத்தர் வந்து கட்சிக்கு தான் பேசினாரு போடுவேன் கொஞ்ச சாவது நேரத்துக்கு முன்னாடி. வரைக்கும் போடுறவன் அவன் தனி, அவனை விட்டுருங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து படிச்சிருக்கோம், வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், சொந்த கால் நிற்கிறோம். ஸோ நமக்குலாம் அடுத்தவன்ட்ட கொத்தடிமையா இருக்குன்னு அவசியம் கிடையாது. நான் ஒரு எலெக்ஷனுக்கும் அந்த எலெக்ஷனை பார்த்துட்டு இவனுக்கு ஓட்டு போடலாம் அவனுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு பார்த்து யோசிப்போம். அறிவு இருக்கவும் பண்றான், கொத்தடிமையா இருக்கவும் அது பண்ண மாட்டான். கொத்தடிமையாவோ ஒரு கட்சியோட அடிமையா இருக்கவும் அவன் பண்ண மாட்டான். ஸோ அவங்கள விட்டுருங்க. பொதுவா இருக்க ஜென்ரலா இருக்க மக்கள்லாம் வந்து யோசிச்சு தான் ஓட்டு. இப்ப இவன் 2026 எத்தனை பேர் ப்ரோ அந்த யாருக்கு மாதிரி ஓட்டு யோசிச்சு போட்டு சொல்ல போடுறாங்க கார்த்தி ப்ரோ? நிஜமா எத்தனை பேர் அந்த மாதிரி யோசிச்சு ஒவ்வொரு அதான் அதெல்லாம் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் ப்ரோ. நிஜமாவே நான் பாத்திருக்கேன். இல்ல நான் வந்து பீயிங் கமல் சப்போர்ட்டர், அவரு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அவர் வந்து நிஜமாவே ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்து ஐஏஎஸ் ஆபீசர், இன்ஜினியர் இந்த மாதிரி நிஜமாவே நல்ல எலிஜிபிள் பீப்புள் தான் எடுத்துட்டு வந்து போட்டாரு இவரு. அந்த நேரத்துலலாம் வந்து நிறைய பேர் அவருக்கும் போட்டாங்க. பட் அது எத்தனை பர்சன்டேஜ்? ரொம்ப கம்மி. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எங்க வீட்டு வேலை செய்யறவங்க எல்லாம் வந்து அப்படியே கும்பலா ஒரு 20 பேர் 25 பேர் அம்மாவா இல்ல திமுகவா அப்படின்னு போடுவாங்க. அந்த அவங்க இந்த மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க ப்ரோ. அந்த ஏரியால யார் நிக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த சின்னம் அதுதான், அந்த மென்டாலிட்டில இருக்காங்க அவங்க. ஆமா அவங்களா யோசிக்க மாட்டாங்க. யோசிக்கவங்க இல்லை, யோசிக்கிறவங்க ஏதோ ஒன்று பண்ணும்ல. கமலஹாசனுக்கு ஓட்டு போடலாம், ஓகே ரைட்டு தான். அவர் என்னங்க அவருடைய அரசியல் தனி, அவர் அதை பத்தி ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவரால் முடியல. அது இப்போ இன்னைக்கு 2 வீடியோ பார்த்தேன் ப்ரோ. 2021 234 தொகுதியில கேண்டிடேட் போட முடியலன்னு சொல்லிட்டு சரத்குமாருக்கும் ஐஜேகேக்கும் கிட்டத்தட்ட 60-70 தொகுதி கொடுத்துட்டாரு. ஆமா, அது அவரோட பேட் டெசிஷன். அவர் அத்தனை தொகுதியில நிக்க வச்சிருக்க கூடாது. அவருக்கு தொகுதிக்கு ஆளே கிடையாது. 234 தொகுதிக்கு ஆளே இல்லாத ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியை வந்து அவர் சொல்ல போனா அவர் வந்து லோக்சபா எலெக்ஷன்ல இருந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும். முதல்ல வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன், அதுக்கப்புறம் ஸ்டேட், அப்புறம் லோக்சபா, அந்த மாதிரி போயிருக்கணும். அதுக்கு பதில் அவர் வந்து லோக்சபா தாங்க ஃபர்ஸ்ட் நின்னாரு. அதுதான் நான் தப்புன்றேன். லோக்சபா அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ. அவர் லோக்சபா ஃபர்ஸ்ட் லோக்சபா தாங்க நின்னாரு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து உள்ளாட்சி தேர்தல் அந்த மாதிரி போயிருக்கணும்ன்றேன். அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உள்ளாட்சி நடக்கல தமிழ்நாட்டுல. இல்ல ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணிருக்க வேணாம். கிரவுண்ட் லெவல்ல இருந்து போயிருக்கணும்னு நான் சொல்றேன் ப்ரோ, வேற எதுவும் இல்ல. சின்ன எலெக்ஷன்ல முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல எல்லா தொகுதியிலும் நிக்கணும்னு அவசியமே இல்ல. செலக்டிவா போய் அதுக்கப்புறம் க்ரோ பண்ணி போயிருக்கலாம். இப்போ வந்து ஸ்டேட் எலெக்ஷன்லயும் வந்து எல்லா தொகுதியிலும் நிக்கணும் அவசியமே இல்ல. ஏங்க நீங்க ஒர்க் பண்ணுங்க, சும்மா அதையே பேசிட்டு இருக்கீங்க. ஒர்க் பண்ணுங்க அவ்வளவுதான் ப்ரோ. நான் அதை பத்தி சொல்லவே வரல. நான் அவரோட அரசியலை பத்தி பேசவே வரல. நான் பார்த்தது என்னன்னா, இன்னைக்கு 2 வீடியோ பார்த்தேன். ஒரு வீடியோல எப்படின்னா வந்து அவரு விஜய் வந்து அவங்க அம்மா வந்து அப்படியே பார்த்தோம், அப்படியே 2 செகண்ட்ல அப்படி கட் பண்ணிடுறாங்க அந்த வீடியோவை. அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க, இவர் கண்டுக்காம போற மாதிரி. அது வந்து வைட் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அது
அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நான் அந்த ஃபுல் வீடியோ பார்த்தேன். அதுல பார்த்தா அவர் திரும்பி பார்த்து அவங்க அம்மா கிட்ட ஏதோ பேசுறாரு. அவரு பேசிட்டு தான் போறாரு, கண்டுக்காமலாம் போவே இல்லை. ஆனா இந்த முதல்ல அவங்க ட்ரோல் பண்ண வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆன அளவுக்கு ரெண்டாவது வீடியோ ஸ்ப்ரெட் ஆகல. நான் வந்து இன்னும் இதுக்கு முன்னாடி சில ஸ்பேஸ் கூட கேட்டேன். ஹரிஷ் அவங்க எல்லாம் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்ட் தான். அப்புறம் தான் பார்க்க நேர்ந்துச்சு இந்த ரெண்டாவது வீடியோவை. அப்படி அமுக்குறாங்க ப்ரோ. அது வந்து ஒரு சின்ன ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி ஏதாவது கிடைச்சிச்சுன்னா ப்ரோ இதே தான் அது கமல்ஹாசனுக்கு பண்ணாங்க. இப்பதான் ப்ரோ இப்பதான் வந்திருக்கே. ஸோ சர்க்குலேட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். பட் மோர் ஓவர் இதெல்லாம் கடந்துதான் ப்ரோ வரணும். இந்த மாதிரி பண்ணாட்டி தான் நான் ஆச்சரியப்படணும். இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம அரசியல் பண்ணிட்டாதான் நம்ம ரொம்ப இதே மாதிரி ஆச்சரியப்படணும். கமலுக்கு பண்ணாங்க ப்ரோ. அதாவது மையம் வந்து சுவிட்சர்லாந்துல இருந்து ஃபண்ட் ஆகுது. அப்புறம் அவர் வந்து ஒரு ஒரு ரசிகரை வந்து இப்படி தொடர்றதை வந்து ஃபாஸ்ட் பண்ணி தள்ளி விடுற மாதிரி ஒரு வீடியோ இதெல்லாம் பண்ணி வந்து டே பை டே வந்து ஒவ்வொன்றா அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அது மீடியா வரைக்கும் எடுத்துட்டு போயிடுறாங்க அவங்க. இன்னைக்கு அந்த எந்த அளவுக்கு விமர்சனமும் இறங்குறாங்க. இருக்காது, நல்லவங்கன்னு சொல்லுவாங்க அவங்களே. ஒரு மனுஷன் இதேதான் இருக்கும்போது ப்ரோ இது வாடிக்கையா நடக்கிறது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ரஜினி சார் உள்ள வரும்போது அவரை புடிச்சு இல்லாத ரோட்டுக்கு இழுத்தானுங்க. அப்புறம் அவர் வரலன்னு அறிவிச்ச அப்புறம் சூப்பர் ஸ்டார் சூப்பர் அப்படின்னு கை தட்டுவானுங்க. இழுத்தாங்களா? ஏன் இழுத்தீங்கன்னு சொல்லுங்க. இழுத்தாங்கன்னு சொல்லுங்க. என்ன இழுத்தீங்க? என்ன இழுத்தீங்க? எங்க இவனுங்க எல்லா போர்வையிலையும் பண்றது எல்லாத்தையும் எங்க பேர்ல எழுதிருங்க. நீங்க இவனுங்க அரசியலுக்காக பண்றது ஒரு 2 ஃபேன் ஏதோ ட்வீட் போட்டான்னா அதை வந்துட்டு ஏதோ பெருசா என்னமோ அவர் அரசியலுக்கு வராதுக்கே நான் விஜய் ஃபேன் தான் காரணம் நீங்க போல் இருக்கு. நீங்க நீங்க அவர் பேசுனீங்க. என்னங்க பேசணும்? சரி விடுங்க. எங்க அரசியலுக்கு அவர் அந்த டைம் தூத்துக்குடிக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு. அதோட விமர்சனம் மட்டும் தானே தவிர அவர் அரசியலுக்கு வந்தா அவரை தோக்கடிப்பேன், அவர் அரசியலுக்கே வரக்கூடாது, அவர் தப்பு தான் பண்ணுவாரு இப்படின்லாம் யாராவது போட்டிருக்காங்க? தூத்துக்குடிக்கு திமுக என்னங்க ஸ்டாண்ட் எடுத்திருக்கு? அது ஏங்க பேசிட்டு இருக்கீங்க? ரஜினிகாந்த் வந்து பேசினாரே பேசிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர்த்த அரெஸ்ட் பண்ணிட்டாங்க? அங்க வந்ததுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்துட்டாங்க? 3 வருஷம் ஆட்சி வந்துருச்சு. இல்ல நீங்க ரஜினி சாரை பத்தி பேசுனதுக்கு என்ன ரீசன்னு கேட்டீங்க, அதை சொல்றேன் நானு. அவர் மேல வச்ச விமர்சனம் அவர் அரசியலுக்கு வரக்கூடாதோ, அவர் கட்சி ஆரம்பிக்க கூடாதுன்னு இங்க யாரும் வைக்கல. இந்த தூத்துக்குடியில அவர் பேசினது அதை பத்தி வந்து ரஞ்சித் பேசினாரு கேட்டீங்களா? அந்த அந்த ஒரு காரணத்தினாலதான், அந்த ஒரு காரணம் இல்ல, பொலிட்டிக்கல் அஜெண்டானாலதான் காலை ஃபிளாப் ஆச்சு அப்படின்னு. ரஞ்சிதா அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. ஒரு அந்த விஷான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரோட பேட்டியில வந்து அவர் பேசியிருக்காரு. அது வந்து அஜெண்டா பண்ணி தான் அந்த படத்தை பகுத்து விட்டாங்க காலாவை. சரி, இங்க அஜெண்டா பண்ணி ஃபிளாப் பண்ணி விட்டானுங்க தமிழ்நாட்டுல. ஏன் ஆந்திரால இருக்கவன், கர்நாடகாவில் இருக்கவன், கேரளாவில் இருக்கவன், ஓவர்சீல இருக்கவன் எல்லாரும் திமுக வந்து பார்த்து ரஜினிகாந்த் என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்து தான் படம் பார்த்துட்டு இருக்கானுங்களா தமிழ்நாடு அரசியல பார்த்து? அவருக்கு ரீசன்ட் பத்தியமா தெரியுது இல்ல ப்ரோ? படம் கிளிக்காது அவ்வளவுதான். யூஎஸ்ல இருக்கவனா தூத்துக்குடி பிரச்சனையை நினைச்சுதான் படம் பார்த்துட்டு இருக்கானுங்களா? யூஎஸ்ல இருக்கவனுங்க, கனடால இருக்கவனுங்க, யூகேல இருக்கவனுங்க. அது மட்டும் இல்ல, என்னதான் பண்ணாலும் வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருந்துச்சுன்னா படம் கண்டிப்பா அதுக்கப்புறம் பிக்கப் ஆயிருக்கணும். அதை போய் அவர்கிட்ட சொல்லுங்க, காதுல உரைக்கிற மாதிரி. தங்கல் என்னன்னு ப்ரோ அது மொத்தமாவே வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் 2-3 நாள் நல்லா இருக்கு அப்படின்னாங்க கலெக்ஷன்ஸ். நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் டவுன் தான் கொஞ்சம். ப்ரோ மறுபடியும் வீக்கெண்ட் பிக்கப் ஆகும். ஏன்னா வாழையும் கொட்டுக்காலையும் வந்துட்டு நான் வர வீக்கெண்ட் 2வது வாட்டி தங்கலான்னு போட்டிருக்கேன். ஆனா ஃபுல்லா பச்சையா தான் இருக்குது மதுரையில. வாழை மட்டும் எப்படி இருக்கு? இல்ல ப்ரோ, வாழை கொட்டுக்காலி எல்லாம் இருக்கு. நான் சொல்லி தங்கலானுக்கு சொல்லுதேன். தங்கலானு டிமாண்டிங் கூட வந்துட்டு எந்த படங்க சிவப்பா இருக்கு? எல்லா படமும் பச்சை தாங்க இருக்கு. டிமாண்டி பரவாயில்ல, தங்கலாம் தான் ட்ரெண்டிங்லயே இல்ல ப்ரோ. டிமாண்டி கொஞ்சம் பரவாயில்ல. டிமாண்டிக்கு வந்துட்டு நல்லா இல்லலாம் சொன்னாங்க. அது எப்படின்னு தெரியல. பட் நம்ம ஊர்ல பேய் படத்துக்குலாம் டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடும். அது எக்ஸ்ட்ரா சோலாம் பட ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கலாம் நான் கம்மி பண்ணிட்டு. பட் ஆனா என்னவோப்பா படம் ஓடுது ஓடல காசு சம்பாதிச்சு அதெல்லாம் இல்ல. படமா பார்த்தோம்னா அதுல சில கருத்துக்கள்லாம் இருக்கும். பட் as என்டர்டைன்மெண்டா பார்த்தோம்னா நல்ல படம் தான் என்னைய பொறுத்த வரைக்கும். கார்த்தி ப்ரோ நேத்து தானே வாழை நல்லா இருக்கு, நீங்க பாத்துட்டீங்களா? நான் பாக்கலங்க, நேத்து பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நேத்து ஷோ போட்டிருந்தாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் ப்ளூ சட்டை மாறனே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கா. அப்படி ஆனா ரொம்ப நல்லா இருக்குனாங்க படம். எல்லாருமே நல்லா இருக்குனாங்க, பார்த்தவங்க நல்லா இருக்குனாங்க. ஒரு நெகட்டிவ் போட்டாரா அண்ணன் வீடியோ போட்டிருப்பாரா நேத்துக்கு ப்ளூ சட்டை? சரி, இது நம்ம அண்ணன் பிரசாந்த் அண்ணன் ரிவ்யூ பண்ணிட்டாருன்னு தான் நினைக்கிறேன்.
அவரும் பார்க்கலன்னு நினைக்கிறீங்க. அவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நீ பார்த்தாருன்னு தெரியல. அண்ணன்ட்ட சில கொஸ்டின் எல்லாம் கேட்கணும்னு நினைச்சேன் ஆசையா. அவர் வந்துட்டு கோபப்பட்டு போயிட்டாரு. அவரு சினிமா எல்லாம் போய் பாக்குறாரு. எங்க சென்னையில பாப்பாரா? அவர்ல இந்த மாதிரிலாம் ஒரே ஒரு வாட்டி அவருக்கு தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அண்ணே வந்துட்டு நீங்க எப்படின்னு எல்லா படமும் ஓசிலே போய் பாத்துருவீங்களானே சும்மா கமெண்ட் போட்டேன். பல நாட்களுக்கு முன்னாடி அதுக்கு பிளாக் பண்ணிட்டாரு. அண்ணே கொஞ்சம் அன்பிளாக் பண்ணி விடுங்கன்னு கேட்கலான்னு பார்த்தா இன்னைக்கு கோவப்பட்டு போயிட்டா. அப்படி அடுத்த வாட்டியாவது கொஞ்சம் தயவு செஞ்சு நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் மைக் கொடுங்க. ஒருத்தன் கேட்டுருணும் நேருக்கு நேரா. அண்ணே அப்படியே அன்பிளாக் பண்ணி விட்டுருங்கண்ணே ஐடியான்னு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இப்ப யாரோ ஒருத்தர் வந்துட்டு கண்டவனி கெட்ட வார்த்தை பேசுறவருக்கு போய் சப்போர்ட் பண்ணாரு. அது நானுமே வந்துட்டு என்னையா அது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் சொல்றதே வந்துட்டு முன்னுக்கு பின் முரணாவே இருக்கு. அதாவது கருத்து நல்லா இருக்குன்னா கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா பேசணும்னு பேசுறதோட சப்போர்ட் மாதிரி இல்ல. கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா பேசணும் அப்படிங்கிற கரெக்ட் தான். இப்போ அண்ணனை வந்துட்டு யாரா இருந்தாலும் என்ன, நான் எவனையா ஒருத்தன அவன் அந்த மோனே இந்த மோனே நீ ஏன்னா நல்லவன்ட அப்படின்னா அந்த மாதிரிதான் இருக்கு. என்னையா அது அவன் ஏதோ குடிகார எவனை நான் கட்சியை சொல்லப்பா உடனே என்னைய சொல்லி அது யாரும் அது எனக்கு தெரியாது. நான் ஜென்னதா ஒரு போறவரம் பொது மேடையில வந்துட்டு ஆக்சுவலா நீங்க ஒரு பாயிண்ட் மிஸ் பண்றீங்க. கட்சி இல்லைன்னா அங்க அவர் பேசுறது வெளியிலயும் தெரியாது, அது இம்பார்ட்டன்ஸாவும் இருக்காது. ஆமா ஆமா கரெக்ட். அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்றதுனாலதான் இன்னைக்கு இந்த விமர்சனமோ அது வெளியில தெரியறதும் அதேதான். அது மீன் மெட்டீரியலா ஆயிட்டு அது ஒரு விஷயம் அந்த மாதிரிலாம் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது வந்துட்டு என்ன இதுக்கு இவர் போய் சப்போ இவர் வந்துட்டு எவ்வளவு என்ன சொல்றது, இவர் வந்துட்டு ஒரு பொதுவா தானே பேசுவாரு. யார் பிரசாந்த் அவர் என்னென்னவோ பேசுவாரு. ஆனா இவரு போயிட்டு அவன் பேசுனதெல்லாம் வந்துட்டு கெட்ட வார்த்தைனா கூட அந்த கெட்ட வார்த்தையில கருத்து இருக்குல்ல. என்ன அது கார்த்திகரோ சொல்லுங்க ப்ரோ. இந்த டிவிக்கில் புஷி ஆனந்த் சார் வளர்ந்து வர்றது கரெக்டா இல்லைன்னு நினைக்கிறீங்க, எப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லா கட்சியுமே 2வது கட்ட தலைவர் இல்லாம தான் அந்தந்த கட்சி உடைஞ்சு போகுது. தேமுதிக ஒரு சில கட்சிகள்லாம். அதில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது கரெக்டான விஷயம் தானே? என்னைய கேட்டால் கரெக்டான விஷயம் தான் அது. கட்சி அந்த மாதிரிலாம் ஒரு இல்லைங்க. 2வது கட்ட தலைவர்லாம் இருந்து இல்லாம இருந்தாலும் இந்த கட்சி உடல. எந்த கட்சி உடைஞ்சிருக்கு அந்த மாதிரி? இப்ப நாம் தமிழர் இருக்கு, அதுல 2வது கட்ட தலைவர் இருக்காங்க. கட்சி அப்படிதான் இருக்கு. பாமக இருக்கு, பாமக அந்த குடும்பம் தான் இருக்கு. அவங்கதான் அந்த கட்சி உடைஞ்சிருச்சா? எந்த கட்சியில 2வது கட்ட தலைவர் இல்லாம கட்சி உடைஞ்சிருச்சு? இந்த புஷானந்த வச்சு எந்த கட்சி இந்த கட்சி தூக்கி நிறுத்திட்டீங்க நீங்க? அதுக்காக வலுவான காரணம் தான் இருக்குல்ல. இப்போ அவர் மேல சில கிரிட்டிசிசம் இருந்தாலும் இன்னமும் அவரை அந்த ஹெட் மாதிரி வச்சிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இல்லாம இருக்கலாம். அந்த ரசிக மன்றத்தில் அவர் ரசிக மன்றத்தில் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றாரு. ப்ரோ இல்ல ப்ரோ, அவரு உழைக்க போய் தான் ப்ரோ எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஓரளவுக்கு இல்லையா சொல்லுங்க. ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்குது அவர் தானங்க. என்னங்க நீங்க சும்மா பத்தாம் சொல்லாதீங்க. எதை சொல்றீங்க நீங்க? எதை உழைச்சுன்றீங்க, எதை மெயின்டைன் பண்ணிட்டுறீங்க? எதை இல்ல இப்போதைக்கு விஜய்க்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ்ல அவரால் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அவர் கீழே நம்பிக்கையான ஒருத்தர் இருக்கணும். அதான் நான் கேட்கறேன். இப்ப ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 2வது கட்ட தலைவர் இல்லாம தான் அந்த கட்சி இன்னைக்கு 3ஆ 4ஆ போய் கிடக்குது. அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி அதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. மித்த கட்சியெல்லாம் விட்டுருங்க. நீங்க பாமக நாம் தமிழர் எல்லாம் விட்டுருங்க. நாம் தமிழர்ல ஃபேமிலி கட்சியா போய்கிட்டு இருக்கு, அதை விட்டுருங்க. ஏடிஎம்கே எடப்பாடி கிட்ட தான் இருக்கு. சரியா? ஏடிஎம்கே எடப்பாடி கிட்ட தான் இருக்கு. அந்த கட்சி பிரிஞ்சதுங்க. சசிகலா, டிடிவி அவங்க 2 பேர் இருந்தாங்க. 2 பேருமே 2ஆம் கட்ட தலைவராக இருந்ததுனாலதான் இங்க பிரச்சனையே. அது புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். யார் 2ஆம் கட்ட தலைவர்ன்றதுதான் இங்க பிரச்சனை வந்துச்சு. நானும் உங்ககிட்ட கேட்கறேன், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு மேபி ஒரு அட்ராக்ஷன்ல நாங்க ஒரு புஷி ஆனந்த தேர்ந்தெடுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது சொல்லுங்க? புஷி ஆனந்த தேர்ந்தெடுக்கிறது தப்பே தப்புனே சொல்லலையே. நீங்க தான் தப்பா கரெக்டான்னு கேட்டீங்க. இல்ல ப்ரோ, நான் கேரிஸ் ப்ரோ உங்களுக்கு எங்க புஷி ஆனந்த தேர்ந்தெடுக்கிறது தப்பே இல்லை. சரியா? அதை பத்தி நம்ம விமர்சனமே வைக்கல. ஆனா நீங்க மாற்று அரசியல்னு ஒண்ணு பேசிக்கிட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க. அந்த கட்சியில இதை பண்ண போறோம் அதை பண்ண போறோம்னு சொல்லும் போது ஒரு இன்டலெக்சுவலான ஒரு ஆளை தான் மீட் பண்ணுங்க.
இப்போ நம்ம எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க டிவிக்கு, விஜய்க்கு. யங்ஸ்டர்ஸ் படிச்சவங்க, படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கவங்க, அதுக்கப்புறம் 30 வயசு 40 வயசுக்குள்ள இருக்கவங்க தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ல ரொம்ப ஃபார்வர்டா யோசிச்சுட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கவங்க. அவங்க யாரை எதிர்பார்ப்பாங்க? நீங்க சொல்றீங்களே வந்து கமல்ஹாசன் வந்து அப்படி அவர் வந்து கேண்டிடேட்டை போட்டாரு, இவரை கேண்டிடேட்டை போட்டாரு, அப்படி போட்டாரு, அதனாலதான் ஓட்டு வந்துச்சு. சீமான் வந்து இந்த கேண்டிடேட்லாம் போடுறாரு, டாக்டரை போடுறாரு, வக்கீலை போடுறாரு, இன்ஜினியரை போடுறாரு, அதனாலதான் ஓட்டு வருது. அப்படி வந்து அரசியல் ஃபார்வேர்டை நோக்கி போயிட்டு இருக்கு. நீங்க வந்து உஷா ஆனந்த் வச்சுக்கிட்டு பொதுச் செயலாளர் அவருக்கு ஒரு போட்டோவை போட்டு பெருசா வந்து விஜய் பக்கத்துல ஒரு போட்டோவை போட்டு இதெல்லாம் பண்ணா இது வந்து மக்கள் எப்படிங்க ஏத்துக்குவாங்க? நீங்க எந்த நம்பிக்கையில் நம்பிட்டு இருக்கீங்க? நீங்க அப்படி நீங்க போட்டோவை போட்டா மக்கள் நம்பிடுவாங்களா? நீங்க விஜய் வந்து ஒரு படம், விஜயோட படமே மொக்கையா இருந்துச்சுன்னா விஜயோட டைரக்டரை கூப்பிட்டு என்னையா படம் எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. நீங்க கோட்டு படம் பாட்டு நல்லாலங்க, நான் பாட்டு நல்லா உங்ககிட்ட இவன் கார்த்தி ப்ரோ வந்து அதான் காரிச்சு கார்த்தி ப்ரோ கேட்க அதைத்தான் நான் கேட்க வரேன். அப்ப என்ன அப்படி ரீசன்னா இருக்கு. இப்ப ஆனா ஏடிஎம்கேல விஜய் வந்து தாங்க நீங்க ஏத்துக்குவீங்க. சொல்றதுக்கு இல்லைங்க ப்ரோ, நான் வந்து ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கறேன். ஒரு ஏடிஎம்கே இந்த மாதிரி உடஞ்சே போய் கிடக்குது, இந்த மாதிரி ரீசன்ல எதுவும் ஃபியூச்சர்ல நடக்குமா அப்படிங்கறத உங்கள்கிட்ட கேட்கறேன். நான் அது கண்டிப்பா வந்து புஷியானதுக்கு மட்டும் தான் நாங்க சப்போர்ட் பண்ணணும் நீங்க நடத்திட்டு இருக்காங்க. நான் கேட்கறேன், என்னுடைய இதுல கேட்கறேன். நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ்ல சொல்றீங்க ஏடிஎம்கே வந்து இந்த மாதிரி போக காரணத்தினாலதான் ரெண்டாவது கட்ட தலைவரை யாருமே அறிவிக்காத காரணத்தினால அந்த கட்சி போயிருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இதே ஸ்பேஸ்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க. அந்த இதுல ஒரு நான் கேட்கறேன். அது வந்து அவங்க வந்து ஏடிஎம்கேக்கு வந்து சசிகலா, டிடிவி, ஓபிசி, இபிசி உங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைங்க, அது தனி. ஓகேவா? ரெண்டாம் அதுல கட்ட யார் தலைவர் அந்த இருந்தா போஸ்டிங் பிரச்சனை இல்ல, பிடிக்கிறதா பிரச்சனை. ரெண்டாம் கட்ட தலைவர்களா இருந்துட்டாங்க நிறைய பேர், அதான் பிரச்சனை. அதான் ப்ராப்ளம் ப்ரோ. அதுல யார் அந்த இடத்த எல்லாருமே பிடிக்கிறதுனா தலைவர்கள் பிரச்சனை. ப்ரோ. ஜெயலலிதா போனதுக்கு ஏடிஎம்கே ரூல்ல பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த இடத்த யார் பிடிக்கிறதுனா பிரச்சனை. ஆனா நீங்க வந்து டிவிக்கேல ஆரம்பிக்கும் போது கோமர்த்தனமா ஒருத்தர் வச்சுட்டு ஆரம்பிக்கிறது இல்ல ப்ரோ, அந்த மாதிரி இல்ல. நாங்க அந்த எங்களோட டவுட்டை தான் நாங்க கேட்டுட்டோம், வேற மித்தபடி எதுவும் இல்ல ப்ரோ. நானு ஒரு இல்ல இதான் கேட்டுக்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு நிமிஷம். அவர் வந்து பயங்கரமா அண்டர் எஸ்டிமேட் பண்றவங்க தான் எனக்கு தோணுது. இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியாது. ஆனா இது வரைக்கும் ப்ரோ அவர் மேல இங்க ஒரு பாருங்களேன், பெரிய இதுல கிரிட்டிசிசம் வந்து இருக்குங்க. சாரி, ரெண்டாம் கட்ட தலைவர் மூணாம் கட்ட தலைவர்லாம் இல்ல, அவருக்கு வந்து ரோல் பொதுச் செயலாளர், அதுக்கு இது பண்ணிருக்காங்க. அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவர் பண்ணிட்டு இருக்காரு. நான் இது நீங்க விமர்சனம் நீங்க வைங்க, அவர் மேல நீங்க வைக்கிற விமர்சனத்தை ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிட்டோம். துணை முதல்வர் இல்லையா? புரியல. துணை முதல்வர் இல்லையா? தெரியல, பிஜேபி கூட போட்டி போடுற போது யோசிப்போம் அதை பத்தி. இல்ல இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கிரிட்டிசிசம் இல்லவே இல்லையா? போஸ்ட் எடுத்து வச்சிட்டு இருந்தீங்களே துணை முதல்வர். ஒரு இந்த ஊழல் பண்ணிருக்காரு அபிமானம் இருக்கிறவங்க ஏதாவது போஸ்ட் ஊழலா? என்ன ஊழல்? இவரு பேசவே கிடையாது. இவன் பாட்டுக்கு எடுத்துட்டு வந்து தளபதி சிங் தேவையில்லாம இத பத்தி பேசிட்டு இருக்க. அவர் தான் பேசினாரு. நான் வந்து என்னோட டவுட்டை தான் ப்ரோ கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி நடந்திருக்குது இந்த மாதிரி என்ன நடந்துட்டு இருக்கு, வேற என்ன கேட்டேன் முடியும். அவ்வளவுதான் ப்ரோ கேட்டேன், வேற என்ன ப்ரோ கேட்டேன். ஹாரிஸ் ப்ரோ இதுல என்ன இருக்குது சொல்லுங்க. ஏங்க சம்பந்தம் இல்லாம எதுக்குங்க அவர் மேல ஊழல்? இல்ல மனசுல இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப நாளா கேட்கணும்னு தோணிட்டு இருந்துச்சு, அதனால கேட்டேன். இவங்க வந்து புஷி ஆனந்தே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்களா, அதனால கேட்டேன், வேற ஒண்ணும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் புஷி ஆனந்த் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்களா, வேற என்ன இல்ல ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்களா, அதுக்காண்டி கேட்டேன். அதுக்கு இதுல கேட்கறது தப்பு இல்ல ஹாரிஸ் ப்ரோ, சொல்லுங்க. பாராட்டுறதா? இதுல ஏன் தப்பு இருக்குதா? தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்க ப்ரோ, நானே ஒன்னும் பிரச்சனை கேட்கிறேன். என்ன புஷானந்த் ஓட்டாவும் பாராட்டுறதா? இல்ல கேட்கறது இல்ல ப்ரோ, நான் என்ன கேட்கறேன், ஒரு கட்சியில வந்து நீங்க ஒரு தலைவர் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அதைத்தான் கேட்கறேன். இப்ப நீங்க அன்னைக்கே சொல்றீங்க, ஒரு நானே கேட்டேன், இந்த பழைய விஷயத்துல கேட்டிருக்கேன், நீங்க வந்து ஏடிஎம்கே உடஞ்ச காரணமே இதனாலதான் உடையுது அப்படின்ட்டு. தலைவர் யாருன்றத அந்த இதுதான் கேட்டேன். அதனாலதான் கேட்டேன் ப்ரோ, நான் மித்தபடி வேற எதுவும் கேட்கல, வேற ஒரு ரீசன் கண்டி கேட்கல. ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் நீங்க கம்பேர் பண்ணிக்காதீங்க, அது ரொம்ப தப்பு. சரியா? அதை பண்ணிக்காதீங்க. புஷி ஆனந்த பத்தி பேசினா புஷி ஆனந்த பத்தி பேசுறோம் ப்ரோ. நீங்க வந்து ஒன்லி ஸ்பின்ல கேட்டிருக்கீங்களே, அதனால ஒரு டவுட்ல கேட்கறேன். இந்த மாதிரி ஒரு ரெண்டாவது கட்டையில ஒரு ஆளை வந்து வளர்த்துறதுல வந்து என்ன தப்பு இருக்குன்னு கேட்டேன் ப்ரோ. புஷி ஆனந்த ஒரு பூமருங்க. என்னங்க நீங்க வளர்த்தவே முடியாதுங்க அவரை. அவர் பூமரோ இல்ல எதையும் இருந்துட்டு போறாரு ப்ரோ. நம்ம இருந்த டவுட்டை கேட்கறேன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல ப்ரோ. அதுக்காண்டி நீங்க வந்துட்டு பூமரு அது சொல்லுங்க கேட்டேன், அவ்வளவுதான் ப்ரோ. இதுல என்ன ப்ரோ இருக்குது சொல்லுங்க, ஒரு டவுட் கேட்கறது என்ன இருக்குது சொல்லுங்க. இத கேட்க கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன ப்ரோ இருக்கு ஹாரிஸ், சொல்லுங்க. ஆனந்த ஒரு பூமர்ன்றத விஜய் ஃபேன்ஸே ஒத்துக்குவாங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இப்போ நான் இப்போ ஒண்ணும் இல்ல, நான் உங்ககிட்ட கேட்கதான் ப்ரோ செய்யறேன், வேற என்ன ப்ரோ கேட்டதுல நான் கேட்டதான் செஞ்சேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, அதுக்கடுத்து இருக்கக்கூடாதான்னு நான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி இருக்குதே, ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு பெரிய கட்சி போய்கிட்டு இருக்குது, அந்த மாதிரி ஒரு ரீசன்ல தான் நான் கேட்டேன். அதுக்காண்டி நான் எங்க கட்சியை கூட வந்து வளர்ந்து போய் கேட்கல. ஆனதுக்காக 100 ரோட்டு சேர்ந்து ரோல் வைப்பதா உங்களுக்கு? இங்க அது
ஏங்க ஒரு பூமரை கூட்ட வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவர் தான் பொது செயலாளர் அதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. யாருங்க கேட்கறதுக்கு ஆளுங்க? எந்த ஏங்க அரசியல்வாதி அது தான் பூமர் இல்ல எல்லாரும் ப்ரோ? நீங்க ஒத்துக்கணும்னு சொல்லுங்க. அவசியம் கிடையாதுங்க. அரசியல்வாதிகனாலே பூமர் தான். அதுதான் இதுல யாராவது அப்படியே டைனமிக்கா அந்த அமெரிக்கன் பாலிடிக்ஸ் மாதிரியா இருக்காங்க இங்க. எல்லாருமே வந்து 50 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல ஒவ்வொருத்தரையும் பேச விட்டா என்னென்ன உளருவாங்கன்னு தெரியாது. எல்லாருமே வந்து அந்த ரேஞ்சில தான் இருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும் எப்படி நீங்க அதையே நீங்க அதையே நீங்க நினைச்சு நீங்களும் பாருங்க. பண்றீங்க. நீங்க மாற்று அடிச்சு பேசுறீங்கன்ற இல்ல நீங்க அதையே நீங்களும் பண்றீங்க. அவருக்கு அப்படின்னா அவருக்கு பதில் ஒரு 4 எல்லாரும் பூமர் தான் யங்கா வச்சிருக்காங்க, 4 நாங்களும் பூமர். 5 பேர் ரொம்ப சின்ன பசங்க இப்பதான் ஆமா, படிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்கள உட்கார வச்சு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலை கொடுக்குறீங்க வச்சுக்கோங்களேன். அவங்க நல்லா பண்றாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இவர் அப்படிலாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அப்படிலாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் எனக்கு நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேங்க. நான் இந்த எக்ஸ்ட்ரீம் பேசணும் அந்த எக்ஸ்ட்ரீம் பேசணும் பேச மாட்டேங்க. உங்களை மாதிரி ஒன்னும் சின்ன பசங்க கூட்டு வந்துடலாமா, ஸ்கூல் படிக்கணும்னு கூட்டு வந்துடலாமா, நான் பேச மாட்டேன். புஷி ஆனந்துக்கு என்ன தகுதி இருக்கு? ஏதாவது தகுதி இருக்கா? இங்க கட்சி நடத்துற ப்ரோ எவனுக்குமே எந்த தகுதி இருக்கா தகுதியும் இல்ல அப்படி பார்த்தா. அப்படின்னு நீங்க இல்ல நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிறேன், அதான் நான் என்னோட அவ்வளவுதான். ஒப்பீனியன் அது தான் உங்க சொல்றேன். முட்டாள்தனம், அது உங்களோட முட்டாள்தனம். அப்படி நினைச்சுக்கோங்க நீங்க. அப்படின்னு நான் அவ்வளவுதான். நினைச்சுக்கிறேன். நான் எல்லா உங்க கட்சியில முட்டாள்தனம் இருக்கவங்க நினைச்சுக்கிறேன். எல்லாருக்கும் தகுதி இருக்கு. எல்லா கட்சியில இருக்கவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எல்லா கட்சியில இருக்கவங்க தகுதி என்னங்க இருக்கு. கட்சி ஒண்ணு புதுசா ஆரம்பிக்கிற போது எப்படி 10 கட்சியில இருந்துட்டு நடத்திட்டு வரணும்? இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் புதுசா இருக்கணுமா? ஒரு கட்சி மாற்று அரசியல் பேசுற கட்சியில இப்படி ஒரு பூமரை கொண்டு ஏங்க வந்து நீங்க நிறுத்துறீங்களே, அதுவே நீங்க தப்பு. ஓகேங்க பூமர்னு உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கட்டும். அதை நாங்க ஏத்துக்கணுமா ஏத்துக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நாங்க. நீங்க 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 உங்களுக்கு எதுவுமே அவருக்கு யோசிக்க அவருக்கு இல்ல மாட்டீங்க. அதை யாரை நீங்க கொண்டு வந்து சொல்லாதீங்க. நிறுத்தாலும் நீங்க தான் எங்க ஒத்துக்கிறேன்னு பொது சொல்லுவீங்க. அப்புறம் என்ன? செயலாளர்னு ஒரு ரோல் அதுக்கானதா அவர் ஏன் பாத்துக்கிட்டு இருக்காரு. நான் அதுக்குள்ள எதுவுமே இவன் அநியாயமா யாரோ இருக்கு. வந்து நான் நடுவுல 2ஆம் கட்ட சொல்லக்கூடாதுன்னு தலைவர்னா நான் அதுக்கு நீங்க பேசிக்கிட்டு நான் இருக்கீங்க. சொல்ல இல்ல எனக்கு தெரியல. நான் சொல்லக்கூடாதுன்னு யார் சொல்றது? யாருமே நீங்க விமர்சக்கூடாது உங்களை அதுக்கு. என்ன விமர்சிக்க திமுக கூடாதுன்னு மாதிரி சொல்ல, நான் நீங்க? என் ஒப்பீனியன் தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் கட்சி சார்பா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க காமனரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல பிஜேபி கட்சியினரா பேசிக்கிட்டு ஆமா, இருக்கீங்க. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆமா வச்சுக்கலாம், தப்பு இல்ல. இல்ல ஆக்சுவலா எனக்கு ஒரே எங்க ஒரு விமர்சனம் தான். பிஜேபியில இல்ல இருக்கு, பிஜேபியில இருக்க எச் ராஜா பூமர்னு நான் சொல்லுவேன். புஷி ஆனந்தும் பூமர்னு நான் சொல்லுவேன். அது சொல்லுவேன். உங்களால சொல்ல முடியுமா புஷி ஆனந்த் இல்ல பத்தி? அவர் நீங்க சொல்ல பூமரா வேணானே உங்களை இல்லையே சொல்லலையே, நீங்க சொல்லுங்க, இல்ல தாராளமா சொல்லுங்க. அவர் நாங்க ஒர்க் சொல்லணும்னு ஏன் எதிர்பார்க்கறீங்க? கட்சிக்குன்னு ஒர்க் அவர் எப்படி பண்றாருங்கிறது தானே. உங்களால 10 ஓட்டு குறைதான் செய்யுமே தவிர ஏறவே அது ஏறாது. பரவாயில்ல ப்ரோ, அதை நாங்க பாத்துக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. பார்த்துட்டு தாங்க இருப்பீங்க. உங்களுக்கு என்னங்க, பார்த்துட்டு தான் இருப்பீங்க. வேற என்ன? பார்க்க இல்ல தான் போறீங்க. இல்ல, எனக்கும் அந்த விமர்சனம் இருக்கு. ஆக்சுவலா ஏங்க அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு? எவ்வளவு டஃப்பா இருக்கு இங்க. 2026 எலெக்ஷன்லயே எவ்வளவு டஃப்பா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு பூமர் கூட்டம் வந்து வச்சுக்கிட்டு இவர் வச்சு எல்லா அட்டாக் கட்சியும் பண்ணி பூமர் தாங்க, நீங்க சொல்லிக்கோங்க. எல்லா கட்சியிலும் பூமர் தான். அண்ணாமலை கூட பூமர் தான். பெருமையா வந்து நாங்க பாத்துக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோம் என்னத்த பாப்பீங்க நீங்க? என்ன பாப்போம்னா பாப்போம், வரும்போது பாப்போம். என்ன நீங்க சொல்ற எந்த ஃபேக்டர் ஓட்ட டிசைட் பண்ண போறது இல்ல. பாட்டு போட்டு கண் கலங்க வேண்டியதான். அப்புறம் பரவாயில்ல, கண்களிக்கிறோம், ஓட்டு வின் பண்ணிக்கிறோம், பிரச்சனை இல்ல. கண் கலங்க வேண்டியதான். பாப்போம் யாரு கலங்குறான்னு. இன்னைக்கே வந்துருச்சு யார் கலங்குறான்னு. இன்னைக்கே தெரிஞ்சிருக்கு. ஆனந்த கண்ணீர். அவர் லாயலா ஒரு பர்சனுக்கு ஆனந்தோட கண்ணீர் தான். ஆனந்த கண்ணீர். அதுல ஓகே. ஜெயலலிதா செத்தப்ப இப்படிதான் ஆனந்த கண்ணீரா விட்டாங்க. இது ஆனந்த கண்ணீரா லாயல் ஆனந்த கண்ணீர் இல்ல, செத்ததுக்கு அப்புறம். அப்ப ஜெயலலிதா செத்ததுக்கும் அழுவ கூடாதா? யாரும் எது அது பதவி இருக்கும். அது ஆமா அம்மாவின் ஆணைக்கணுங்க நாங்கள் இங்கே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அதே கட்சி எப்படி ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. ஆமா, இன்னைக்கு கூட தான் அண்ணாமலை கூட தான் கண் கலங்குவாரு. அதெல்லாம் என்னங்க பண்ண முடியும்? அது இது ஒண்ணு கிடையாதுல்ல. எல்லாமே அதான் சொல்றேங்க. இதெல்லாம் பூமர்த்தனமா நடிப்பா இல்லையா? அப்ப எல்லாமே பூமர்த்தனமான நடிப்புன்னு சொல்லுங்க. பாக்குறதுக்கு இல்ல. கார்த்தி ப்ரோ ஒரு பழைய அங்கிள் மாதிரி. நம்ம மோடிஜி எத்தனை தடவை அழுதாருன்னு தெரியுமா? நம்ம பிரச்சனை இல்லல்ல. ஸ்கிரீன்ல எத்தனை தடவை அழுதுருக்காரு? மோடிஜி எத்தனை மறந்துட்டு மோடி எத்தனை டைம் ஜெயிச்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு எலெக்ஷன்ல? நீங்க அவர் 25 வருஷமா இருக்காரு. சிஎம்மா இருக்காரு, பிஎம்மா இருக்காரு. கேண்டிடேட் இருக்கா அவருக்கு இந்தியாவுல கேண்டிடேட். அவர் இன்னைக்கு அழுது வச்சிருக்காரு அவரு. ஏங்க அவரெல்லாம் கம்பேர் பண்றதுக்கு ஆளே கிடையாது. அவரே பூமர் தாங்க.
அதுதான் ஆமா தெரியல. நீங்க என்ன யார வேணாலும் சொல்லிக்கங்க. நீங்க ட்ரம்பே சொல்லிக்கங்க. என்ன இப்ப ஜோ பைடன் அப்புறம் என்ன நீங்களும் சொல்லிக்கோங்க. சொல்லிக்கோங்க. ஜோ பைடனோட நீங்க ஆமா பெரிய ஆளு நீங்களும் சொல்லிக்கோங்க. சொல்லிக்கோங்க. யார் எல்லாரும் வேணாலும் பூமரும் சொல்லிக்கோங்க, பிரச்சனையே இல்லையே. ஆமா பைடன் நீங்க எலெக்ஷன் அமெரிக்கால எலெக்ஷன் இருந்தா அங்க இருந்த டிவி காரெல்லாம் ஓட்டு போட்டு ட்ரம்பே அதெல்லாம் பரவாயில்ல. தோக்கடிச்சிருவாங்க, பைடன் தோக்கடிச்சிருவாங்க. நீங்க சொல்லிக்கோங்க. நீங்க மோடி வாய் பூமர்னு வந்து ஒத்துக்கோங்க, என்னாலும் உருட்டிக்கோங்க. நான் யார எல்லாத்தையும் வேணாலும் ஒத்துக்கிறேன். நீங்க அங்க போய் ஏங்க ஓட்டெல்லாம் இல்ல அப்படி இல்ல போட்டு கார்த்திக் நீங்க ப்ரோ, நீங்க வந்து எல்லாரும் நீங்க சொல்லிக்கோங்க. ஒரு ரீசன் இருந்தா வந்து ஒருத்தர் வந்து இந்த இது செய்யக்கூடாது, ஓகே பண்றது தப்புன்னு சொல்லலாம். பட் அனாவசியமா ட்ரோல் பண்ற மாதிரி தெரியுது எனக்கு, அவ்வளவுதான். வேற நான் வந்து எனக்கு விஜய்க்கு சப்போர்ட்டும் இல்ல அகைன்ஸ்டும் இல்ல. ட்ரோல் பட் வந்து ஒரு ட்ரோல் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் வச்சு ட்ரோல் பண்ணல, சும்மா. இப்போ வந்து இப்போ நிறைய பேர் சரி பாசிட்டிவா பேசுற ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. நான் பாசிட்டிவா பேசுறேன்னு இன்னைக்கு சொல்றேன். ஈவென்ட் எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்க சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? தெரியல ஏதாவது பிரச்சனை ஈவெண்ட்டுக்கு நடந்துச்சா? நான் ஏதாவது போனா நியூஸ் வந்துச்சா பிரச்சனை நடந்துச்சுன்னு? யாரு ஆர்கனைஸ் பண்ணா? தெரியலையே. ஒரு அது 5 பாசிட்டிவா லட்சம் பேர் இருக்குல்ல வந்திருப்பாங்க சொல்லுங்க. ஈவெண்ட்டுக்கு. இது ஈவெண்ட் ஆர்கனைஸ் ஆமா பண்ண ஈவெண்ட் மேனேஜருக்கு ஏதாவது கூப்பிடுங்க, ஆமா அவார்டு பண்ணுங்க, கொடுத்துருவோம். பரவாயில்ல, அதை பண்ணி காட்டிருக்கோம்ல. ஏங்க எத்தனை படத்தோட வாரம் வாரம் ஆடியோ லான்ச் நடக்குது எல்லா படத்துக்கும். சினிமால ஆடியோ ஈவெண்ட் லான்ச் நடக்குது, இதுவும் உண்ணாங்க. எத்தனை இடத்துல நடக்குது. இதெல்லாம் ஒரு மேட்டரா? இதுக்கும் மக்கள் ஆள்றதுக்கும் நீங்க மக்கள் வந்து பாசிட்டிவா என்னன்னு அரசியலுக்கு கேட்டீங்க, வரதுக்கும் கட்சி அதுக்கு நான் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன சொன்னேன். இருக்கு? இதெல்லாம் ஒரு இல்ல மேட்டரானா எல்லாத்தையும் இப்படி கேட்கலாம். இதுக்காக வந்த சரி ஓகே சூப்பர் ஆர்கனைசருங்க, நன்றி வணக்கம். ஓகே அடுத்து நெக்ஸ்ட். அவர் பயங்கரமா ஆர்கனைஸ் பண்ணுவாரு, பந்தி போடுவாரு, சாப்பாடு போடுவாரு. இப்படி பேசுறத நம்ம அவருக்கு என்ன இப்படி ரோல், பேசலாமா? அவருக்கு என்ன அவர் நல்லா பொறுப்பு குழம்பு ஊத்தாரு, வழங்கப்பட்டிருக்கோ ரசம் அதை அவர் ஊத்துவாருங்க. பண்ணிட்டு இருக்காரு. என்ன இப்போ அதுல என்ன குறை கண்டுபிடிச்சிட்டீங்க? என்ன தப்பா பண்ணிட்டாரு? என்னங்க அழுதுட்டாரு, பொறுப்பு? ஐயோ பெரிய எனக்கு அழுதுட்டாருன்னு. தெரியலைங்க. சீச்சி ஏங்க நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றேனே. இல்லங்க பாசிட்டிவா நீங்க ஒரு விஷயத்த சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன நான் குறை ஏத்துக்கிறேன். அவரு ரோல்ல என்ன குறை பண்ணாரு அதை சொல்லுங்க. நீங்க ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அழுதாரு, என்னங்க ரோல் பாக்கெட்ல அவருக்கு? போட்டோ வச்சிருக்காரு. என்னங்க ரோல் இதை தவிர அவருக்கு? நீங்க என்ன சொல்லிட்டீங்க புதுசா? என்னங்க நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்புறம் வச்சிருக்காரு நான் பாக்கெட் நீங்க அதை போட்டோ. இன்னும் ஒரு 2 மாசம் முன்னாடி பேசிக்கிட்டு எலெக்ஷன் சீசன்ல. தெரியல சரி ஓகே அப்படி இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்ல. இப்ப நான் என்ன பாசிட்டிவா சொல்ற சொல்லுங்க. உங்களை புஷியானதை நான் பத்தி எதுவுமே பாசிட்டிவா ஏதாவது பாசிட்டிவா சொல்லி சொல்ல கொடுங்க, நான் சொல்லலையே. தெரிஞ்சுக்கிறேன். நீங்க தானே கேக்குறீங்க. நீங்க இந்த நெகட்டிவ் பாசிட்டிவா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. நான் எங்க சொல்லணுமோ அங்க சொல்லிக்கிறேன். ஏங்க இங்க சொல்லுங்க, ஒரு 1000 பேர் கேக்குறாங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பரவாயில்லைங்க, நான் 3000 பேரை கூட்டி நான் சொல்லிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சொல்லு. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுங்க. நீங்க 30,000 பேர் கூட சொல்லுங்க. எனக்கு ஏன் நாலேஜுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. புஷியானதை உங்களுக்கு பத்தி தெரிய பாசிட்டிவா வருங்க, அதெல்லாம் சொல்லி தெரியக்கூடாது, தானே தெரிய வரும். வருத்தப்படாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, வெயிட் பண்ணுங்க. சொல்லிங்க. ஏன் அருவி கண்ணை திறந்து சொல்லி. சே சரி வேணாம் விடுங்க. ஐயா புஷி ஐயாவை பத்தி நான் தப்பா நினைச்சது என்னன்னு சொல்லிட்டு போங்கய்யா, தெரிஞ்சுக்கிறேன். நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க ப்ரோ, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாதுன்னு சொல்றேன். இல்ல தயவு செஞ்சு சொல்லிட்டு போயிருக்கு ப்ளீஸ். சே வேணாங்க. என்ன பந்தி போட்டாரு, சாப்பாடு வேணாங்க, குழம்பு ஊத்தினாரு, ரசம் ஊத்தினாரு, இதான் பேசிட்டு இருப்பீங்களா நீங்க? சரி இதுக்காக ஓட்டு போட்டுடலாமா? அவரு வந்து ஒண்ணுமே வேணாம். மோடி பூமர்னு ஒத்துக்கோங்க, நானும் புஷி பூமர்னு ஒத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கேன், முடிஞ்சிருச்சு. நீங்க சொல்லுங்க, நீங்க ஒத்துக்கோங்க, அவர் பூமர் இல்லன்னு சொல்லுங்க. இல்ல எனக்கு புரியல. எனக்கு மோடி பூமர் சும்மா சொல்லுங்க. இப்படிதானே என்கிட்ட கேக்குறீங்க. நீங்க சொல்லுங்க, மோடி வந்து பூமர்னு ஒத்துக்கோங்க, இல்லன்னு சொல்லுங்க. ஏன் இல்லன்னு சொல்லுங்க, நான் கேக்குறேன். ஏங்க 25 வருஷமா அவர் வந்து சிஎம்மா இருக்காரு, பிஎம்மா இருக்காரு, பூமராவும் இருக்காருன்னு ஒத்துக்கோங்க. இந்தியா நீங்களே ஏதோ ஒண்ணு உளறிக்கோங்க. அதேதான் நானும் சொல்றேன், நீங்களே ஏதோ உளறிக்கோங்க, பிரச்சனை இல்லை எனக்கு. இந்தியா ஃபுல்லா இந்த கட்சியை வளர்த்திருக்காரு, 20 ஸ்டேட்டை பிடிச்சிருக்காரு. ஒரே ஆள் தான் நின்று பண்ணிருக்காரு. 3 டைம் தொடர்ந்து பிஎம் ஆயிருக்காரு. 60 வருஷமா இந்தியால யாரும் பண்ண முடியாது. நேருக்கு அப்புறம் சாதனை பண்ணிருக்காரு. சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். புஷி ஆனந்த பத்தி இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். ஏங்க மோடியோட எல்லாம் கம்பேர் பண்றதுக்கு ஒரு ஆளுங்க, நான் பண்ணுவேங்க. நான் அப்படிதாங்க மோடியை பத்தியே பேசுவேன். நீங்க பேசலாங்க. அதேதான் நானும் சொல்றேன், நீங்களும் பேசுங்க. புஷி ஆனந்த் தூக்கி தலையில வைப்பீங்க. நீங்க வந்து உங்களுக்கு தலையில எல்லாம் வைக்கணும் அவசியம் இல்லைங்க. அவரு பொறுப்பா அவர் பண்றாருன்னு தான் சொல்றேன். அவரு 2ஆம் கட்ட தலைவரும் கிடையாது. பொறுப்புக்கு வந்து பொறுப்பா வந்து குழம்பு ஊத்துனாரா பந்தியில வந்து நாங்க பாத்துக்கிறோங்க. அவர் குழம்பு ஊத்துறாரு, ரசம் ஊத்துறாரு, அதை நாங்க பாத்துக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு என்னங்க தெரியும்? மோடி வந்து 3 டைம் சிஎம் குஜராத்ல.
சரியா? குஜராத்தோட எக்கனாமி இன்னைக்கு இருக்கு இந்தியா தமிழ்நாட்டோட போட்டி போட்டிருக்கு. நீங்க சொல்றீங்களா தமிழ்நாட்டுல வந்து எம்ஜிஆர் இருந்தாரு, கருணாநிதி இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க, நாங்க வந்து தமிழ்நாடு தனிநாடு, நாங்க வந்து தமிழர்கள், நாங்கெல்லாம் வந்து அப்படி இப்படின்றீங்களே, அதே தான் குஜராத்ல இருக்குல்ல. அந்த அளவு ஈக்குவல் வளர்ச்சி இருக்குல்ல. அதை கொடுத்தது யாரு? அதே ஒரே கட்சி தானே இருக்கு. அந்த கட்சி ரூலிங் தானே இருக்கு. அதுக்கப்புறம் 3 டைம் பிஎம் ஆயிருக்காருல்ல. தொடர்ந்து 3 டைம் பிஎம் இவ்வளவு ஆயிருக்காரு. பண்ணவரு ஒரு அதுக்கப்புறம் பூமரா என்ன இருக்கிறதுல பண்ணிருக்காருல்ல? தப்பு இல்லைன்னு சொல்றேன். ஏங்க ஒரு லூசு பயல பூமரா வச்சுக்கிட்டு அவனை ஒரு கட்சியில என்ன வச்சுக்கிட்டு வேணா நீங்க பேசிட்டு சொல்லுங்க, இருக்கீங்க. மோடி மோடிக்கும் அது கட்சியில அப்ளை ஆகும். நீங்க சொல்ற மோடின்ற வார்த்தை அப்படியே வார்த்தையை மோடிக்கும் பேசுறதுக்கு அப்ளை உங்களுக்கு ஆகும். மோடின்ற வார்த்தையை பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. மோடின்ற வார்த்தையை நீங்க பேசுறதுக்கு சொல்ல உங்களுக்கு முடியாது தகுதி ப்ரோ, கிடையாது. நான் என்ன பேசலாம் ஏன் பேசக்கூடாதுன்னு. ஏன் தகுதி கிடையாது? உங்க ஒப்பீனியன் நீங்க சொல்ற மாதிரி என் ஒப்பீனியன் நான் சொல்லதான் செய்வேன். அது எப்படி புஷி சொல்லக்கூடாதுன்னு ஆனந்துக்கு சொல்லுவீங்க? புஷி ஆனந்துக்கு சொம்படிக்கிற எவனும் மோடியை பத்தி பேச அது தகுதி சும்மா கிடையாது. மோடிக்கு சொம்படிக்கிற யாரும் இதை பத்தியும் பேசக்கூடாது. சொல்லிக்கோங்க, உலகம் ஃபுல்லா அவரை தெரியும். சொல்லிக்கிறேன் நீங்களும் இப்ப விஜய் சொல்லிக்கோங்க. விஜய் ஃபேன்ஸுக்கு அவனை பிடிக்காது புஷி ஆனந்த். அது நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க. அது நீங்க உங்களுக்கு மட்டும் பேசுங்க, எல்லாருக்கும் சமம். நீங்க ஒன்னும் விஜய் ஃபேன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. இந்த ஒரு ஆள் போதும் உங்களெல்லாம் வச்சு செய்யறதுக்கு. இல்ல, அதுதான் 26 வரைக்கும் நீங்க இந்த அந்த ஒரு உங்க ஆளை வச்சு உங்களை பர்சனலா செய்யலாம். உங்களுக்கு அதை வச்சு நீங்க அது ஆக்சுவலா டிவிக்கோட ஃபேஸ் வந்து விஜய் தான். நீங்க இது ஒரு ஆளையே பிடிச்சிக்கிட்டு அதையே திருப்பி இவங்க தான் கிண்டல் வேணா வராங்க பண்ணிக்கலாம். புஷி ஆனந்த்னு நம்ம கிண்டல் அது பண்றதுக்கு. எப்பயோ ஏங்க முடிஞ்சிருச்சு. நடுவுல எங்களுக்கு கிண்டல் வந்து பண்றதுக்கு ஒரு ஆள் ஒரு இருந்தா சங்கி போதும்ல. பையன் வந்து சொல்லிட்டு போனா, அது எப்பயோ முடிஞ்சிருச்சு. அதை விட்டுட்டு நீங்க அதை ஆமா, புடிச்சுக்கிட்டு நீங்க என்னமோ புஷி ஆனந்த் இப்ப யாரு இங்க வந்து புஷி ஆனந்த் அதையே சூப்பர் நீங்க பேச குடுத்துட்டு அதையே ஆரம்பிச்சாங்களே. சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கொடுத்த அவர் ரோல் அவர் கரெக்டா தான் பண்ணாரு. இன்னைக்கு அவரோட ரோல் என்னவோ என்னங்க அது அவர் ரோலு? பண்ணாரு. என்ன குழம்பு ஊத்துனீங்களா, ஏங்க சாப்பாடு அவரு போட்டீங்களா, பரிமாறலையா ஏங்க பந்தியில? அது சரி என்னங்க சரி புரியல அது ரோலு? போட்டதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னங்க இல்ல ரோலு? சரி ஓகே, எனக்கு தெரியலங்க என்னங்க ரோலு? அதுதாங்க சொல்றேன். அட இருங்க, அததான் சொல்றேன். இப்ப இன்னைக்கு கொடியேத்துற ஃபங்க்ஷன் கரெக்ட்டுங்களா? இப்ப விஜய்க்கு சரி அடுத்த லெவல்ல அவருதான் கட்சியோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறாரு. இப்ப இருக்கிற நிலைமைக்கு இப்படி எல்லாம் கரெக்டா? சொல்றதுக்கு அசிங்கம் கேவல பண்ணணும். அடுத்து இப்ப சரி மோடி மட்டும் எல்லாத்தையும் அனுமார் மாதிரி அது தூக்கிட்டு அது போய் அவரா உங்களுக்கு பண்ணாரா? இல்லங்க, அது உங்களுக்கு ஆமா நான் என்ன அவர்தான் சொல்றேன், பண்ணாரு. அப்படி வேற யாரும் நம்பிக்கிட்டு பண்ணாங்க? இருந்தாங்கன்னா அப்ப இன்னும் இப்ப பேசுறதுல போடுங்க. யூஸ் இல்ல. அதுதான் சொல்றேன். இல்லைங்க 16 புஷி கேமரா ஆனந்த அவர் பத்தி எடுத்து பேசினா கட்டி மோடி வச்சாரு. பத்தி பேசுறோம். அவ்வளவு தற்கொலையா இருக்கும். நம்ம என்ன பண்ண முடியும்? பரவாயில்லங்க, பேசுவாங்க. என்ன இப்ப இருக்கு? இல்லைங்க மோடி என்ன பெரிய ஆகாயத்துல இருந்தா குச்சாரு? இல்ல அவர் வந்து கடவுள் அவதாரமா? தெரியல அவரு அவரு ஆமால, அது வேற யாருக்கு அவரு தெரியும்? சொல்லிப்பாரு. அதை எனக்கு நம்ம தெரியல. கேட்க கூடாது. கரெக்ட். ஆமாங்க ஆமா அவதாரங்கிறீங்களாங்க? ஆமாங்க 25 வருஷமா அவர் ரசிக்க முடியல உங்களால. உட்காந்து கருதி தானே இருக்கீங்க. அப்புறம் என்ன? ஆமாங்க ஒரு வீணா வீணா கவனிக்கிறாங்க. வீணா போனவனுக்கு போஸ்ட் இப்ப அடி அடங்கி தானங்க உட்காந்துருக்கீங்க. உட்கார்ந்துருக்காரு. வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த வாட்டி தெரிஞ்சிடும். இங்க என்ன தமிழ்நாட்டுல ஒன்னும் உட்காரதானே வச்சிருக்கோம் கீழே, ஒன்னும் பண்ண முடியல. அப்புறம் என்ன பேச்சு? ஐயோ ஆமா ஆமா தமிழ்நாட்டுல வந்து இவங்க வந்து ஒரு 750 எம்எல்ஏ ஏன் வரீங்க அப்புறம் 5 வாட்டி? எதுக்கு இங்க வாக்கிங் வந்தீங்க? எலெக்ஷன்லயே நிக்கணும். எலெக்ஷன்லயே நிக்கல. எதுக்கு இங்க ஏன் கையேந்தி வந்து நின்னீங்க? லோக்கல் பாடி எலெக்ஷன்ல இங்க வந்து எதுக்கு கையேந்தி வந்து மீட்டிங் போட்டீங்க? கிழிஞ்சு போச்சு பொழப்பு. எலெக்ஷனே நடக்கலையே இன்னும் மொதல் லோக்கல் எங்களுக்கு. பாடி எலெக்ஷன்ல போட்டோ எடுத்து போட்டீங்க. 2வது லோக்கல் பாடி எலெக்ஷன்ல போட்டோ எடுக்க வைக்கல உங்களுக்கு. நீங்க பேசுறீங்களா? அப்படியா? எதுக்கு மோடி இங்க அலைஞ்சாரு? அது சொல்லுங்க. ஏன் எதுக்கு இங்க வந்தாரு? முதல்ல கையேந்தனாரு வந்து தமிழ்நாட்டு ஓட்டு வேணாம்னா எதுக்கு இங்க வந்தாரு? அங்கேயே இருக்க வேண்டியது தானே? எதுக்கு 5 விசிட்? நீங்க ஏன் அவரு அதேதாங்க, எலெக்ஷன் நீங்க கேம்பெயின் பண்ணாரு? எவ்வளவு ஜெயிச்சேன்னு அதுதான் புரியல அதுதான் எனக்கு. பதில் கொடுத்தோம்ல. இங்க எலெக்ஷன் கேம்பெயின் தானே பண்ணுவாங்க. கையில முட்டையை கொடுத்து உட்கார வச்சோம்ல ஓரமா. டிவிக்கே யாரு நீங்க? இங்க நான் யாரா வேணா இருந்துக்கிறேங்க. நீங்க நீங்க வம்புழுத்து டிவிகே காரனுக்கு ஓட்டு இல்லையா என்ன? பேச முடியும். டிவிகே காரன் ஓட்டுல டிவிகே போடுங்க பாப்போம். வரட்டுங்க. இந்த எலெக்ஷன் இது என்னங்க? வந்தா எலெக்ஷனுக்கு வரதுக்கு அவருக்கு முன்னாடி ஓட்டு போடணுங்கிறீங்க. வந்தா புஷி அவருக்கு ஆனந்துக்கு ஓட்டு போடுங்க. புஷி ஆனந்த் ஜெயிக்க ஐயா வச்சிருங்க. அவர் ஓகே, வந்து நாங்க பாத்துக்கிறோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. டெப்டி சிஎம் ஆக்கிருங்க. ஜெயிக்க போங்க. நீங்களே இருந்தாலும் அதுதான். அதுக்காக உங்களை பிடிக்காதவங்க எல்லாம் உங்களை திட்டுறதுக்காக என்ன செய்யறது? காரணம் அதான். டிவிக்கேங்கிற ஒரு கட்சியும் டிவிக்கேங்கிற கொள்கையும் விஜயும் தாங்க அதுக்கு பேசு. கொள்கையா? அதுக்குள்ள கொள்கை ஒவ்வொருத்தரும் இருக்கா என்ன உங்களுக்கு? ஏங்க இல்லையே, 10 இல்லன்றீங்களா? நிமிஷம் முன்னாடி வெயிட் பண்ணலாம். கொள்கை அனௌன்ஸ் பண்ணுவாரு. நீங்க தானே சொன்னீங்க வெயிட் பண்ணுங்க. இல்ல கொள்கை இருக்குன்னு அவர் சொன்னாருங்க. சொன்னதுனால கேக்குறேங்க. இங்க கொள்கை இருக்குங்க. ஏங்க அவரு வந்து வரல. ஹை லெவல்ல நான் சொல்லியிருக்கிறாரு. ஓட்டு அதை போடுறப்ப நாங்க ஃபாலோ சொல்றேன். பண்ணிக்கிறோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓட்டு போடுறப்ப சொல்றேன். அததான் அவர் பேசுறேன். சொன்னதுனால ஒரே ஒரு கேட்டேங்க. ஆளை புடிச்சிட்டு இதே பண்ணிட்டே இருந்தா அப்ப ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொருத்தரை புடிச்சிட்டு போக வேண்டியதுதான். எல்லா பேசுங்க. கட்சியிலும் யாரு யாராவது வேணும்னா 2 பேர் இருப்பாங்க. யாரு பேசிக்குவீங்க? ஏங்க அந்த மாதிரி சாம்பார் பேசிட்டே ஊத்துறதுக்கு, இருக்க குழம்பு முடியாதுல்ல. ஊத்துறதுக்கு, கொடி ஐயோ, பிடிச்சது, திருப்பி கொடி திருப்பி பிடிச்சு இதே கொடுக்கறதுக்கு காமெடி பண்ணாதீங்க. தானே. எத்தனை தடவை ஒரே அந்த காமெடி? வேலையெல்லாம் பண்ணி தாங்க மோடியும் பெரிய ஆளா இருப்பாரு.
சரி புஷியானந்த் ஓட்ட போட்டு ஜெயிக்க நான் தான் சொல்லிட்டேனேங்க, அவரு டிவிக்கேல நீங்களே நின்னா பாப்போங்க. கட்சியில அவரு உங்களுக்கு எங்கேயா ஓகே நிக்கிறாரு தான். இப்ப என்ன அறிவிச்சிருக்காங்களா? அவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டீங்களா? வேற யாருக்கு தான் கொடுப்பீங்க? இங்க வந்தா செஞ்சா நடக்கிற போது பாப்போம். அப்படிதான். இல்ல நீங்க திருப்பி திருப்பி அந்த ஒருத்தரையே புடிச்சிட்டே இருக்கீங்களே, வேற நம்பி யார் இன்னொரு ஏதாவது மூணாவது பேரை சொல்லி பழைய ஏதோ பிரச்சனை ஏதோ ஒரு தானே. வேற மூணாவது எதுவும் பேர் சொல்லி நெகட்டிவிட்டி இல்ல. எதுக்குங்க நீங்க முத விஜய் ஆளை பத்தி பத்தி பேசுனா இருக்கீங்க, அதுதான் விஜய் சொல்றேன். நீங்க அந்த பேசுறீங்க, தலை ஒன்ன பத்தி பேசுனா புடிச்சிட்டு சண்டை வருவீங்க, இவரை பத்தி பேசுனா இதுக்கும் சண்டை வருவீங்க. யாரை பத்தி பேசலாம் சொல்லுங்க? இல்ல நீங்க வேணும்னே பேசுற மாதிரி இருக்கு. நான் காலையில ஏங்க நான் வேணும்னு பார்த்தா பேசுனேன்? சரி எனக்கு ஓகே, புரியல. எனக்கு இதுக்கெல்லாம் நம்ம எதுக்கு நம்ம இதுக்கு அந்த பெவிக்கால் விளம்பரம் போட்டு காமெடி பண்ணிருக்காங்க, ஏங்க அதுக்கு என்ன ரிப்ளை நீங்க ஏதோ ஒரு பண்ணுவீங்க? அவங்க அப்படித்தான் இல்ல போயிட்டே சந்தோஷ் ப்ரோ, இருக்காங்க. அதெல்லாம் ஓகே ப்ரோ. ஃபன் பண்றது இதெல்லாம் வேற. இது வந்து அதுதான் சொல்றேன், அந்த மாதிரிதான் இதுவும். இல்ல அதுவும் இதே மாதிரி விமர்சனமா இருக்க வரைக்கும் தப்பு இல்ல. அவரோட சைடு விமர்சனம் வைக்கலாம். ஆனா ஒரு லெவலுக்கு மேல போய் ஏங்க இவன் மரியாதை ஒரு இல்லாம லெவலுக்கு பேசினா மேல போய் சோறு குழம்பு காமெடியே ஆமாங்க அவங்க பலவிதம் மோடியும் புஷானந்து கம்பேர் பண்ணி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அப்புறம் அவன் வந்தா பேச முடியும், வேற என்ன பேச முடியும்? இல்ல உங்ககிட்ட சரி, இப்ப நீங்க அது உங்களை ட்ரிகர் பண்ண சொன்னேங்க. உங்ககிட்ட என்னங்க பேச முடியும்? ஆமாங்க உங்ககிட்ட என்ன ஏங்க பேச அந்த அளவுக்கு அடிப்படை அறிவு நமக்கு வேணாமா சொல்லுங்க? ஏங்க சரி உங்ககிட்ட அவர் அதுக்குன்னு பூமர் இல்லன்னு இப்ப கூட சொல்றீங்க. அவர் பூமர் தாங்க. பூமரா இருக்கிறதுல தப்பு இல்லைங்க, அது எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க, பரவாயில்ல. நீங்க தான் நெகட்டிவா எடுத்துக்கிறீங்க. நீங்க என்னாலும் வச்சுக்கீங்க, நீங்க தான் ட்ரம்ப் ஜோ பைடன் எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்க அப்படிதானே உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தனி உலகத்துல ஸ்பேஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. யார சொல்றீங்க? பக்தர்கள், மோடி பக்தர்களை சொல்றீங்களா, எங்களை சொல்றீங்களா? உங்களை தாங்க சொல்றேன், வேற யாரும் கிடையாது. உங்களதான். யூடியூப்ல போற லைக் எல்லாம் ஓட்டா வந்துரும், வர வியூஸ் எல்லாம் ஓட்டா வந்துரும் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படியே வாழ்ந்துருங்க. ரைட்டு, சரி. எப்படியும் உங்களுக்கு ஒரு ஓட்டுக்கும் உங்களுக்கு ஒரு இந்த லைக்குக்கும் வியூஸுக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி 234 தொகுதியில 235 தொகுதி ஜெயிச்சிருவீங்க 2026ல. பார்த்து எங்கெல்லாம் ஜெயிலுகளில் போட்டுறாதீங்க. நடத்துங்கிறத பொறுத்து இருக்கு. போடுறது இந்த காமெடி எல்லாம் என்ன ப்ரோ சொல்றது? தெரியல, ஏதோ சொல்றீங்க, சொல்லுங்க. தெரியல, வேற என்ன சொல்லுங்க. இன்னும் ஒன்றும் சொல்றது இல்லைங்க. உங்க கட்சி அதுதான் லைக்கு இதெல்லாம் இன்னும் எத்தனை நாள் சொல்லி லைக் போடுறது, வியூஸ் வர்றது, சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. இல்ல ஊரே சொல்றாங்க, நான் மட்டும் சொல்லுங்க, ஊரே சொல்றாங்க. இல்ல அவங்க அப்படிதான் இல்லைங்க. இப்ப நீங்க ஒரு கட்சி சார்பா இருக்கீங்க, நீங்க அப்படிதான் சொல்லி ஆகணும். சொல்றவங்க நீங்க போய் பாருங்க, அவங்களும் ஒரு கட்சி சார்பா இருப்பாங்க. அவங்க வேற அவங்ககிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? ஆமாம்மா, இது ரொம்ப சென்சிபிளா பேசுறாராம் அவரு வந்து. எங்க அவரு போய் அவன் குடியும் கெடுக்கல, எந்த மத கலவரமும் பண்ணல, அவர் பாட்டுக்கு அமைதியா தானே இருக்காரு. ஒன்னும் தப்பு இல்லைங்க. ஏன் இந்த பிளாக்ல டிக்கெட் விற்கும்போது ஆடியோ லான்ச்சுக்கு கேளுங்க, டிஎம்கே கவர்மெண்ட் கேளுங்க, போலீஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்கன்னு கேளுங்க. ஒரு விஜய் படத்துக்கு கேளுங்க, டிக்கெட் விற்கும்போது போலீஸை கேளுங்க, எதுக்கு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கீங்க, டிக்கெட் எல்லாம் விக்க விடுறீங்கன்னு கேளுங்க. அவ்வளவு தைரியமான ஆளாச்சு, கேளுங்க. கேட்கணுமா? வித்தவனை கிளிய கூடாது, இல்ல நீங்க யார வேணா அக்யூஸ் பண்ணலாம், ஆனா போலீஸ் தானே ஆக்ஷன் எடுக்கணும், கவர்மெண்ட் தானே ஆக்ஷன் எடுக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு? கம்பெனி பேரை சொல்லுங்க. அக்யூஸ் பண்றா, போட்டோ எடுக்க காசு டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு? எடுங்க, பேர் எடுங்க, எந்த கம்பெனி, டிக்கெட் யார் விக்கிறா? பிளாக்ல டிக்கெட் விக்கலையா? சும்மா என்ன வேணா சொல்லுவீங்க. ஆதார் இருக்கா, ப்ரூஃப் இருக்கா, எடுத்து போடுங்க. ப்ரூஃப் இருந்தா எடுத்து போடுங்க. ஏங்க ஒரு ஊர்லயும் நீங்க எழுதி காசு வாங்கினதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். காசு கொடுத்து வாங்கின ஒரு ரசிகனுக்கு தெரியும். டிக்கெட் எவ்வளவு காசு கொடுத்து வாங்கின, எங்க வாங்கின போடுங்க. அப்படி அவனுக்கு தெரியுங்க, தெரிஞ்சுக்கிறோம். அவனுக்கு தெரியுங்க, அவன் கம்ப்ளைண்ட் என்ன எக்ஸ்போஸ் பண்றது அவனுக்கு தெரியும்ல. அவன் காசு கொடுத்து வாங்கினவனுக்கு தெரியும். அப்ப அவன் கம்ப்ளைண்ட் பண்ணட்டும். யாராவது எதுவுமே இல்லாம ஒரு ஆதாரமே இல்லாம எதையாவது ஒண்ணு நீங்க சொல்லுவீங்க, அதை நாம பல புலம்பல் வந்திருக்கு. சும்மா என்னமோ நடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க. நாங்க இன்னும் நடிக்கணும் அவசியம் இல்ல. அப்படி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா பேசி வாய் பேசி அதிகப்படுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. பேசுங்க, என்ன பேசுங்க, நம்ம ரெடி. கேட்கறவங்களுக்கு தெரியும் ப்ரோ, விடுங்க பாத்து. கேட்கறவங்களுக்கு தெரியாதாங்க? பிளாக்ல காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினவங்களும் தெரியாது, எங்க வாங்கினாலும் தெரியாதா? ஆமாங்க, ஐயோ பிளாக்ல டிக்கெட் விக்கிறோம். மத்த படம் ரசிகர் மன்ற ஷோ யார் வித்தா?
பிளாக்ல யார் வித்தா ஏங்க ரசிகன் மன்ற நான் ஷோவா? பார்த்திருக்கேங்க. என் ஃப்ரெண்டு ரஜினி ஃபேன் கபாலி படத்தை 2000 ரூபாய் கொடுத்து வாங்க யோ பார்த்தாங்க. கபாலி படத்தை அவன் இப்ப இல்ல, 2000 கபாலி வாங்கட்டும், ஒரு எப்பயோ 20,000 வந்துச்சு. கொடுத்து வாங்கட்டும். உங்க விஜய் படத்துக்கு பிளாக் ஆ, டிக்கெட் யாரே வித்தா சொல்லியா? யார் வித்தானா யார் வித்தவங்க இன்னைக்கு கொடுக்குறீங்க. உன் அதுக்கு மாவட்ட விஜய் தலைவர் எப்படி வச்சிருக்கிய பேசுறீங்க? நீ? அவன் தான் வித்திருக்கான், வேற என்ன? பெரியவா நீங்க வந்து என்ன வேணா வச்சிருக்கீங்க. குறை சொல்லலாம் ஊழலை பத்தி எதிர்கட்சியா பேச இருந்துகிட்டு, உங்களுக்கு ஒன்னும் தகுதி பிரச்சனை இருக்குமா? கிடையாது. ஆரம்பிச்சு நீங்க என்ன வேணா சொல்லலாம், நான் கூட என்ன வேணா சொல்லலாம். பிஜேபி காரன் தான் வித்தான்னு ஏங்க நீங்க ஏத்துப்பீங்களா? ஆமா, அவங்க தான் போய் வாங்கி வித்தாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆமா பிஜேபி அப்படிதான், வேற அதுதாங்க. என்ன இந்த தெரியும்? மாதிரி பேசணும்னா பேசிக்கிட்டே போலாம். பிளாக் டிக்கெட் வித்தவன்லாம் யாருன்னு யாருக்கு வாங்கணும் உங்களுக்கு தெரியும்? எங்க டிஸ்ட்ரிபியூட்டரு வாங்கின டிஸ்ட்ரிபியூஷன் தம்பி பண்ணவன் டிவி எல்லாரும் என்ன ரேட் ஹரிஷ் தியேட்டர் ஓனரை செட் பண்ண சொல்றான், இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் வந்து டிவிக்கு பத்தி திட்டவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். கோர்ட் ரிலீஸ் வரைக்கும் நான் அப்படி சொல்லவே இல்லைங்க. நீங்க விமர்சனம் வைங்க, தாராளமா வைங்க. நீங்க ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமோ இதை வச்ச அவன் ஒருத்த ஃபேனே இல்ல, எவனோ ஒருத்த வந்து நீங்க புஷி ஆனது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். பிளாக் டிக்கெட் விக்கலன்னு நீங்க சொல்லுங்க. உங்க மாவட்ட தலைவர் யாரும் பிளாக் டிக்கெட் விக்கலன்னு நீங்க சொல்லுங்க. உங்க மாவட்ட பொறுப்பாளர் யாருமே விக்கலன்னு சொல்லுங்க. இல்ல நிரூபிச்சு காட்டுறீங்க பாப்போம். உங்க ஃபேன்ஸ் போய் கேளுங்க. இருக்குதா நீங்க தாங்க நிரூபிக்கணும். இல்லங்கறத நான் எங்க நிரூபிக்கணும்? வேலையா தானங்க, அதுதாங்க உங்க வேலையா தாங்க. ஏங்க நீங்க குற்றம் சொல்றேன், நீங்க தாங்க நிரூபிக்கணும். இல்லன்னா நான் எதுக்கு போய் நிரூபிச்சிட்டு இருக்கேன்? நான் குற்றமே சொல்லுங்க, நான் குற்றமே சொல்லுங்க. இதாங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். சரி ரைட். இது உட்காந்துக்கிட்டு கனடால உட்காந்துட்டு பேசுறது ஈஸி. இங்க இருக்கவங்களுக்கு தெரியும் நான் சொன்னது உண்மையா இல்லைன்னு. இங்க இருக்க விஜய் ஃபேன்ஸுக்கு தெரியும். இந்த வருஷம் அடுத்த அதிக நாள் இந்தியால தாங்க இருந்திருக்கேன் நான். இல்லன்னு மறுக்க சொல்லுங்க பாப்போம். வந்து இவனுங்களே FTF ஷோக்கு டிக்கெட் எங்க வாங்கினாலும் சொல்லி இல்லன்னு மறுக்க சொல்லுங்க பாப்போம். இல்ல இது எல்லாரும் நீங்க பண்றதே ஊழல். எங்க எல்லா படத்துக்கும் விற்பாங்க, சரியா? எல்லா படத்துக்கும் விற்பாங்க. தியேட்டர்ல அதெல்லாம் ஊழல் இல்லையா? தியேட்டர்ல இருக்க வைப்பான், தியேட்டர்ல இருக்க வைப்பான். உங்க படத்துக்கு மட்டும் தான் ரசிகர் மன்றம் வாங்கி விற்கும். ஓஹோ, எங்க தியேட்டருக்கு எங்களுக்கு மட்டும் தான் ரசிகர்கள் இருக்காங்க, நாங்க மட்டும் தான் மன்றம் வச்சிருக்கோம். ஆனா அப்படி நாங்க மட்டும் தான் பிளாக்ல விற்போம் இல்லையா? நீங்க போய் கேளுங்க, கேட்டு சொல்லுங்க. ஏங்க இப்படி அஜித் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அஜித் ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரஜினி சார் ஃபேன்ஸ் இருப்பாங்க. நீங்க எல்லாம் அவங்ககிட்ட எல்லாம் அவங்க எல்லாம் வந்து தியேட்டர்ல போய் தான் பிளாக் டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்களா? வேற எங்கேயும் வாங்கினதே இல்ல. சரி, இப்ப விஜய் படத்துக்கு எங்க வாங்கினீங்க தம்பி நீங்க? நீங்க கடைசியா நான் 4-5 படத்தையும் நான் புக் மை ஷோல தான் புக் பண்ணி போய் பாக்குறேன். தம்பி இதெல்லாம் பேச்சு இல்ல. நான் விஜய் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ விஜய் படத்தை தாங்க சொல்றேன். எங்க விக்கிறாங்க? புக் மை ஷோல விக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் அதுல தான் பார்த்தேன். கடைசி 3 வாரிசு, அதுக்கு முன்னாடி பீஸ்ட், வாரிசு. ஓ நீங்க அதுல தான் பார்த்தேன். ஓகே ஓகே. நீங்க அங்க பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்? ஆமாங்க. என்னன்னா புக் மை ஷோ இதுதான் தான் உங்களுக்கு அனுப்பணும். வேற என்ன தெரியாது, இருக்கான்னு போய் வேணா பாக்குறேன். சரி ஓகே. அதே மாதிரி கோட்டுக்கு ஒன்று புக் பண்ணி காமிச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன். ஓகேங்க. எல்லாரும் இப்ப டிக்கெட் புக்கிங் எல்லாம் எடுத்து ப்ரூஃபா போடணுமா? ஏங்க இதுல ப்ரூஃப் போடுறதுக்கு என்ன இருக்கு? விஜய் ஃபேன்ஸுக்கே தெரியும். இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா நடக்கிறது தான். என்னமோ பெரிய அதிசயம். நாங்களும் விஜய் ஃபேன்ஸ் தான் பேசிட்டு இருக்கோம். விஜய் ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சதுனால தான் பேசிட்டு இருக்கோம். ஏங்க இது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க. என்னமோ பெருசா வந்து ஒளிவரும் அப்படியே பெருசா நீங்க மொத்தமா நடிச்சிட்டு இருக்கீங்க இங்க வந்து. நீங்க சொல்றது நடக்கவே இல்லை, அதெல்லாம் பேச்சு இல்ல. ஆனா இது வந்து நீங்க ஒருத்தரை பாயிண்ட் பண்ணி பேசுறதும் அது நடக்கவே இல்லைன்றது பேச்சு இல்ல. அப்ப நடக்குது அப்பதானே நடந்திருக்கும்ல. இப்ப ஏங்க இது ஒரு ஊழலாங்க? ஊழல்லாம் சொல்லவே இல்லையே. ஊழல்லாம் நான் சொல்லவே இல்லை. நான் டிக்கெட் அந்த பிரச்சனை எல்லாம் சொல்ல மாட்டேன், சரியா? அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க வந்து அவர் என்னங்க பண்ணாரு, அவர் என்னங்க பண்ணாருன்னு பிளாக் டிக்கெட் விற்கிறதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் உண்டு பண்ணிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து பிளாக் டிக்கெட் கிடையாது. உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. இருங்க ப்ரோ, சொல்லிடுறேன் கான்செப்ட். இப்போ ஒரு மன்றம் ஒண்ணு நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எல்லாரோட பங்களிப்பும் இருக்கும். இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது சம்பந்தமா சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் செலிப்ரேஷனோ ஒரு பேனர் வைக்கிறதோ இது எல்லாத்துக்கும் அங்க இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து மணி போடுவாங்க. அந்த மணி எப்படி வாங்குவாங்கன்னா, டிக்கெட் பிரைஸ் இவ்வளவு இருக்கு, இது ஒரிஜினல் பிரைஸ், அப்படி இது வந்து உங்ககிட்ட ஏமாத்தி விற்கிறேன் பிளாக்ல, அதுங்கிறது கான்செப்ட் கிடையாது. எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சோ யாரோட விருப்பம் இல்லாமையோ ஏமாத்தியோ யாருக்கிட்டே இருந்து யாரும் காசு வாங்குறது கிடையாது, சரியா? அவங்க இது எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம்னு ஒரு பிளானிங் பண்ற போது ஓகே டிக்கெட் இப்போ எல்லாரும் வாங்கிக்கலாம் அப்படின்னு பண்றதுதான். எல்லாரும் பண்ணாங்களா? எல்லாரும் பண்ணாங்க. இது எங்க யாருக்கும் ஏமாத்தி
தியேட்டர் வாசல் நின்னு நீ இது டிக்கெட் வேணும்னா இந்த பிளாக்ல இந்த டிக்கெட் கொடு. விளக்கெல்லாம் இந்த விளக்கெல்லாம் உங்களுக்கு இந்த கொடுக்கல. விளக்கெல்லாம் நான் முன்னாடியே பண்ணியிருக்கேன். முன்னாடியே இங்க கொடுத்துருக்கேன். இந்த விளக்கத்தெல்லாம் இந்த சரி விளக்கெல்லாம் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன். சரியா? 200 டிக்கெட் வாங்கி 400 வித்து அந்த 200 காசை வந்து நான் மக்களுக்கு செலவு பண்றோம் அப்படின்னு சொல்றதுதானே ஒரு உருட்டு. இந்த உருட்டு தானே, மக்களுக்கு வேற செலவு என்ன? பண்றது இல்ல. இல்ல இல்ல ஆமா, நாங்களாம் நாங்க மக்களுக்கு பேனர் செலவு வைக்கிறோம், பண்றோம். பேனர் வைக்கிறோம், ஆமா பேனர் பேனர் வைக்கிறோம், வைப்பாங்க, அதை பண்றோம், மக்களுக்கும் இதை ஹெல்ப் பண்றோம், பண்ணுவாங்க. அன்னதானம் ஆமா போடுறோம், எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கான பண்ற செலவு தானே இந்த உருட்டு தானே. இது பேர் என்ன? ஒரு எல்லா பதில் சொன்னா உருட்டு, என் சொல்லுனா பதில் சொல்லு. அப்புறம் ஏங்க என்னதான் இதுக்கு சொல்றது? பேர் என்னங்க? 200 டிக்கெட் 400 விற்கிறதுக்கு பேர் என்னங்க? எல்லாரையும் கேளுங்க, எதுக்கு எங்களை மட்டும் கேக்குறீங்க சொல்லுங்க. நீங்க தானங்க வந்திருக்கீங்க கட்சி ஆரம்பிச்சு, என்ன நாட்டை திருத்தம் வந்திருக்கீங்களா? நான் பதில் சொல்லிட்டேன். எனக்கு இல்ல இது இதுக்கும் புஷி ஆனந்த் பார்த்த கட்சிக்கும் கூட வேலை இது சம்பந்தம் மட்டும்தாங்க. இருக்குங்களா? அதுதான் சொல்றேங்க. புஷி ஆனந்த் வந்து அதை பண்ணாரு, இது பண்ண அவர் பார்த்த வேலை இதுதான். இத்தனை வருஷம் அவர் பார்த்த வேலை அதுதான். ஆடியன்ஸ் டிக்கெட் வித்தது, இந்த மாதிரி பிளாக் டிக்கெட் வித்தது, இதுதான் ஒரு வேலை பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து இப்போ பேட்டிலாம் கொடுத்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான். இதுதான் அவர் பார்த்த வேலை. வச்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதே அவரை மாதிரி அவதூறு நான் எல்லாரும் ஏன் மேலயும் சொல்லலாம். மன்னிக்கணும்? எனக்கு வந்து புரியலங்க. இல்லைங்க, இதே மாதிரி அவதூறு நான் நிறைய ஏன் மோடி மன்னிக்கணும் அவரை? மேலயும் இருக்குதுங்க. அது நம்ம எல்லாரையும் ஏத்துக்க மாட்டோம்ல. அதுக்கு விடுங்க, அதான் வேணாம். அடுத்த அடுத்த 2029 மோடி ஓட்டு போடாதீங்க, விட்டுருங்க. ஏங்க நான் எப்பயுமே போட மாட்டோம். போடாதீங்க. என்ன போடாமல 3 டைம் பிஎம் ஆயிருக்காரு. நீங்க அதுதான் இது சொல்றேன். நீங்க போட்டதான் பிஎம் ஆயிருக்காரு அப்ப அவரு. இங்க வரக்கூடாது. இங்க தமிழ்நாட்டு சைடு வராம எலெக்ஷன்ல நானும் நிக்கணும். சொல்றேன். எனக்கு ஆமா இருக்கிறது ஒரு ஓட்டு. தமிழ்நாட்டுக்கு இல்ல அவ்வளவுதான். தமிழ்நாடு தான் நாங்க பேச முடியும். தமிழ்நாட்டு தான் வேணாமே, மட்டுமே எதுக்கு இங்க அவங்க கண்டெஸ்ட் பண்ணிக்கிட்டு, ஐயா எங்களுக்கு வேணாங்க இந்த ஸ்டேட், நாங்க வேற இடத்துல பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது தானே. அவங்க 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 ரூல் போட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் வராது அந்த ரூல். அந்த மாதிரி தமிழ்நாடு மட்டும் தனியா இருக்கு. இல்ல அது தெரியுது இல்ல. அப்ப இங்க இருக்க ஓட்டு வேணும்ல. நீங்க தானங்க அப்படி சொல்றீங்க. வேண்டாமே ஓட்டு. ஏங்க 3 டைம் பிஎம் இருக்காரு. 3 டைம் இங்க இருக்கு சீட்டா வச்சா என்னங்க அந்த சாகு அது என்ன படம்? பிரியமானானா பிரியா, அதுல வர 7 டைம்ஸ் சாம்பியன்ங்கிற மாதிரி அதையே சொல்லிட்டே இருக்கீங்க. எலெக்ஷன் நிக்காத உங்கள்கிட்ட என்னங்க பேச முடியும்? அதுதான் நீங்க எலெக்ஷன் ஆமா, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல நிக்கணும். வந்து பிஎம் ஆயிட்டோம்னா நாங்க என்ன சொல்றோம்னு கட்சி பிப்ரவரியில ஆரம்பிச்சிங்க, மேல் நடந்த சரி ஆரம்பிக்கிற போதே சொல்லிட்டா அதுல நிக்கலன்னு. படிக்கலையா? அவ்வளவுதான் நிக்கலையே. ஆரம்பிக்கும் போது அந்த எலெக்ஷன்ல நிக்கலன்னு சொல்லிட்டோம்ல 2024ல. ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டோம். உங்களுக்கு நின்று ஆமா கமல் மாதிரி ஒன்றும் இல்லாம ஏங்க ஏடிஎம்கேவும் நாம் தமிழருக்கே எதுக்கு ஓட்டு போடணும்னு தெரியாம எல்லாம் அமைதியா விட்டுட்டாங்க. நாங்களும் நின்று உங்களுக்கு மொத்தத்துல இந்த குடும்பம் அழிஞ்சு போகணுங்கிற மாதிரி உங்களோட இதெல்லாம் இங்க சொல்லாதீங்க ப்ளீஸ். சரி இப்ப நில்லுங்க பாப்போம். அடுத்த எலெக்ஷன் ஏதாவது நில்லுங்க பாப்போம், பாத்துருவோம். அதான் வருதுல்ல 26ல தான் வருதுல்ல. அங்கதான் நிக்கிறோம் தான் சொல்லிட்டோம். சொல்லிட்டீங்களா? அதையாவது ஆமாங்க அது சொன்னோம். ஒருத்தர் மாமா மச்சான் வேற சொன்னாருங்க. ஒருத்தர் மாமா மச்சான் வேற சொன்னாருங்க. நிக்க போறீங்களா இல்ல நிக்க போறீங்களா முதல்ல? அது தெரியல. ஆனா ஒருத்தர் மாமா மச்சான் உறவு அப்படின்னு சொன்னாருங்க. அது யாருன்னு மறந்து போச்சு. யாராவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. அவர் என்னவாதான் சொல்லுவாருங்க, அவரோட விருப்பம் என்ன இருக்கு. சொல்லட்டும். என்ன மாவு வச்சனா எல்லாரும் மாவு வச்சா தானே. நீங்களும் நானும் மாவு வச்சாதான். நீங்க வேற கட்சி நான் வேற கட்சி, அவ்வளவுதான். இதுல இருக்கு. சரி நான் வந்து டிவியை பத்தி நெகட்டிவா பேசக்கூடாதுன்னு நான் வந்து வாயை கொடுத்து நான் அப்போல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். வந்த ஒரு நடுவுல எதையோ குழப்பி விட்டு போயிட்டாருன்னு. நீங்க உங்களுக்கு புசியானது பிடிக்காதுன்னு நீங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் வேணும்ட்டே அதை எடுத்து விட்டு போறாரு. நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சரி அதுக்கு நீங்க கம்பெனி கொடுத்து நல்லா பேசிட்டீங்க. ஓகே கூல். சரி இதை விடுங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. இப்ப விஜய் இது பத்தி இந்த கோட் இதுல எதுவுமே ப்ரொமோஷனே கிடையாதா? இல்ல டைரக்டா படம் தானா? இல்ல நடுவில் எதுனா வரும் ஏதாவது இன்டர்வியூ அந்த மாதிரி? அது கொடுப்பாங்க ப்ரோ. டைரக்டர்லாம் இன்டர்வியூ கொடுப்பாரு கண்டிப்பா. டைரக்டர் இல்ல விஜய் மற்றவங்களாம் கொடுப்பாங்க. விஜய் எதுவும் கொடுக்க மாட்டாருங்க. இல்லையா? ஓகே.
இது சிங்கிள் வருதா கார்த்திக் அவர் எதுவும் ப்ரோ? கொடுக்க மாட்டாரு. இன்னொரு சாங் வரும்போது இந்த டைட்டில் கார்டு த்ரிஷா ஒரு த்ரிஷா யுவன் சாங் இருக்கு. வந்துச்சே, அது யுவன் அக்கௌண்டா? த்ரிஷா சாங் வரும் அடுத்த சிங்கிள் ரிலீஸ்க்கு முன்னாடி வரும். சரி ப்ரோ, ஓகே பாய், குட் நைட். குட் நைட்.